அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 607வது நிகழ்ச்சி ஆகும். 17/12/2023 அன்று நடைபெறவிருந்த 607வது நிகழ்ச்சியானது தென் தமிழகம் எங்கும் 4 மாவட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நடத்த இயலாமல் போய்விட்டது. சிறிது கால அவகாசத்திற்கு பிறகு மீண்டும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட உள்ளது. இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதுடன் இன்றைய நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை வழங்குகிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 607வது நிகழ்ச்சி ஆகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு சேஞ்சிங் என்விரான்மெண்ட் ஆஃப் கோகனட் அண்ட் இட்ஸ் எனிமீஸ், அதாவது மாறி வரும் தென்னை சூழலும் அதன் பகைகளும் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் என் முருகேசன் அவர்கள். டாக்டர் என் முருகேசன் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் முருகேசன், பிளீஸ். வணக்கம் சார், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பேச போறது ஒரு 1800 சில்லறையில இருந்து 1820 ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தென்னை மரத்துல என்னென்ன பிரச்சனைகள், அதாவது குறிப்பா பூச்சி அல்லது நோயை பத்தி தான் பேச போறோம். இது போக இந்த அதாவது போரான் டெஃபிஷியன்சி மாதிரி, போரான் டெஃபிஷியன்சி ஆர் டிசீஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை பத்தியும் பேச போறோம். இந்த நிகழ்ச்சி ரோகிணி காலேஜின்னு ஒரு ரோஹன் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஆங்கிலத்துல பிரசன்ட் பண்ணது. ரோஹன் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஆங்கிலத்துல இது பண்றது. அதுக்கப்புறம் போன சனி ஞாயிறு அன்னைக்கு தமிழ் அறிவியல் பேரவை, அதாவது அந்த ஆங்கிலத்துலதான் ஆராய்ச்சி கட்டுரை இது பண்ணுவாங்க, பிரசன்ட் பண்ணுவாங்க. ஆனா தமிழில் பிரசன்ட் பண்றதுக்காக ஒருத்தர் புத்தம் செல்வங்க ஆர்கனைஸ் பண்றாரு, அதுல பிரசன்ட் பண்ணோம். அதைத்தான் இப்ப நம்மகிட்ட இது பண்ணுவோம். இது இந்த இதை எப்படி எடுத்தோம்னா, நான் 1985 இருந்து 89 வரைக்கும் இந்த பயிர் மருத்துவ நிலையம் பிளான்ட் கிளினிக் சென்டர்னு வண்ணாரப்பேட்டையில தமிழ்நாட்டில் 5 இருந்தது. அதுல ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன். அப்ப அந்த வேளாண்மை கல்லூரி கிள்ளிகளும் அப்பதான் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு இதுக்கும் ஒரு 17 கிலோமீட்டரு. அதுக்கப்புறம் அந்த வேளாண்மை கல்லூரி கிள்ளிகுளத்துக்குள்ளே இந்த பயிர் மருத்துவத்தை உள்ள அட்டாச் பண்ணிட்டாங்க. அதுல ஜூன் 92 முதல் ஏப்ரல் 2003 வரைக்கும் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து மாற்றலாகி பருத்தி ஆராய்ச்சி நிலையம் திருவிழித்தூர்லயும் அதே திட்டம் தான், பயிர் மருத்துவ இருக்கு. அது என்னமோ தெரியல, நம்ம பார்த்த வேலை பூராமே விவசாயிகளோட வேளாண்மை துறையோட இணைந்து வர மாதிரிதான் இருந்து. அடுத்து இதுல இப்ப ஒண்ணு ஞாபகிங்க, எல்லாம் சொல்லுவாங்க இந்த பூச்சி இப்பதான் வந்துச்சும்பாங்க, இவ்வளவு நாள் இல்லம்பாங்க. பூச்சி நோய் எப்போதும் வர்றதில்லை. அதாவது அந்தந்த சமயத்துல சுற்றுச்சூழல், அதாவது சுற்றுச்சூழல் இருந்தா வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இப்ப நெல்லுல சிங்க் பற்றாக்குறைன்னு ஒன்று உண்டு. அந்த சிங்க் பற்றாக்குறை எல்லா சீசனும் வராது. இங்க பாளையங்கோட்டை திருநெல்வேலியை பொறுத்தவரை 2வது பட்ட நெல், அதாவது வடக்க சம்பாம்பாங்க, இங்க பிசானம்போம். அதே இது கன்னியாகுமரியில கும்பப்பூம்பாங்க. கும்பப்பூன்னு சீசன் மாறும். அந்த சமயத்துல போத்தி படுக்கிற மாதிரி குளிர், அது மார்கழி மாசம் இப்ப இருக்கும். ஆனா இந்த மார்கழியில போர்த்தி படுக்கிற மாதிரி குளிர்ல கொஞ்சம் இது இருக்கு, கொஞ்சம் சூடு இருக்குதான் செய்யுது. அதனால மழை பெய்யுது. அந்த சுற்றுச்சூழல் இருந்தா அந்த சிங்க் விஷயம் வருமானு கேட்டா, சுற்று இருந்தா மட்டும் வராது. அந்த விவசாயி இயற்கை உரமே போடாம இருந்திருக்கணும். இந்த டிஏபி கூடுதலா போடணும். அதாவது வேளாண்மையில அளவோட போட்டா எல்லாமே நல்லது. அது ஆர்கானிக்னாலும் சரி, இன்ஆர்கானிக்கும் சரி, அதைத்தான் நம்ம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி
அந்த அப்ப வந்து நமக்கு அவரு டிஏபி எல்லாம் அளவா போட்டிருக்காரு. ஒண்ணும் பெரிய இயற்கை உரம் போட்டிருக்காரு. அப்படின்னு இருந்தாலுமே ரகம் இந்த முந்தியாவது ஐஆர் 20லயும் அம்பை 16லயும் போயிட்டு அது மாதிரி ஒரு 3 காரணம். அது மாதிரி பூச்சியில நோய் இருந்து இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப தென் மாவட்டங்கள்ல சரியான மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்ச உடனே இந்த நெல் பயிரில ஆர்மி படைப்புழுங்கிறது பக்கத்துல உள்ள களை செடிகளை பெருகி ராத்திரி வந்து பயிர் இலை முனைய வெட்டிடுது. அடுத்து வந்து தண்ணி தேங்கி கிடக்கு. பல இடங்கள்ல தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கு. கடந்த ஒரு வாரம்ல ஒரு 5-6 நாளா தண்ணி தேங்கிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கூண்டு புழுன்னு வருது. அதாவது இவ்வளவு நாள் கூண்டு புழுடைய தாய்ப்பூச்சி 1-2 இருக்கு. ஆனா இப்ப தண்ணி தேங்கின உடனேதான் அது வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம நெல் பண்ணனால 3 காரணம் சேர்ந்தா தான் இது பண்ணும். அடுத்து சார் அடுத்து அதனால 3 காரணம் ஒண்ணு சேரணும். ரைட். அடுத்து 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 இப்ப வந்து தேங்காய் அதை பத்தி ஒரு ஒரு சின்ன சின்ன இது வந்து தென்னை மரம் இந்தோனேசியா தீவுல இருந்து இலங்கைக்கு வந்துட்டு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்து கேரளா கடற்கரை போனதாக பழைய இதெல்லாம் சொல்றாங்க. இது வந்து தமிழ்ல ஏன் தேங்காய்னு வந்ததுக்கு ஒரு காரணம் அந்நூல் பழைய கால தமிழ் நூல்ல என்ன சொல்றாங்கன்னா தெற்கில் வந்ததனால் தெங்கு காய் அப்படின்னு சொன்னதாக ஒரு இது இருக்கு, குறிப்பு இருக்கு. அதாவது தெற்கத்துல தென்காய், தெங்காய், தெங்குகாய், தேங்காய்ன்னு மாறிச்சு. அதே இது ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ராமாயண காலத்துல வந்து விஸ்வாமித்திரர்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அவரு வந்து அங்க ஒரு அரசர் திருசங்கு ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். திருசங்கு ராஜாவுக்கு வேற பேர் நினைக்கிறேன். அவர் வந்து நான் உடம்போட சொர்க்கம் போகணுங்கிறாரு. இவர் தன்னுடைய தவ வலிமையால் அவரை சொர்க்கத்துக்கு டைரக்டா அனுப்ப ட்ரை பண்றாரு. ஆனா மேல உள்ள கடவுள்கள்லாம் அவரை கால்ட்டு மிதிச்சு கீழே தள்ளிடுறாங்க. இப்படி கீழே மிதிச்சு கீழே வந்தாலுமே அவர் தரையில விழாம தரைக்கும் வானத்துக்கும் மத்தியில இருக்கார். அதாவது மேலையும் போகாம கீழேயும் போகாம. அதனால அவருக்கு பேரு திருசங்க ராஜான்னு பேர் வச்சு பிறகு வந்து அவர் என்ன கீழே வந்துட்டார். கீழே வந்து அவருடைய தலை தான் தென்னை மரத்து தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. அவருடைய உடம்பு தான் தென்னை மர தண்டு. அடுத்து அடுத்து இப்ப தென்னை மரத்துல பல்வேறு கிடைக்கு, தேங்காய் கிடைக்கு, அது ஒரு உணவா இருக்கு. அதுல முகத்துக்கு பூசுற மருந்து, உள்ளுக்குள்ள சாப்பிடுற மருந்து. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், அது உண்மையா போயின்னு தெரியல. ட்ரிப்பு ஏத்த முடியலன்னா அந்த ட்ரிப்புக்கு மேல இளநீரை ஏத்தலாம்னு ஒண்ணு படிச்ச மாதிரி. அது உண்மையா போயும் தெரியல. நீங்க பாட்டு ட்ரிப்பு யாரோ ஏத்திக்கிறாங்க தான் இருப்போது. ரைட்டு. இது வந்து இதுக்கு இன்னொரு பேரு எல்லா பொருளும் கொடுக்கிற நம்ம கேட்கக்கூடிய பொருள் அதனுடைய தண்டு ஓலை எல்லாம் இல்லாம இது போக இந்த தென்னை மரத்துடைய ஒரு முக்கியமானது இந்த கார்பன் சொல்றாங்க பாத்தீங்களா. பூமி வெப்பமாதல். இத பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேர் தென்னந்தோப்பு 47 டன்னு கார்பன் டை ஆக்சைடை இழுத்து மண்ணுல சேர்க்குது அப்படின்னு ஆராய்ச்சி முடிவு சொல்லுது. அதனால கோஸ்டல் அதாவது கடற்கரத்துல வச்சா நல்லது. இங்க பாத்துக்கங்க, அதாவது 47 டன்னு கார்பன் டை ஆக்சைடு கேஸ், அது 47 டன்னை வந்து இலைகளும் வேர்களும் உறிஞ்சி மண்ணிக்குள் சேர்க்கிறது அப்படின்னு ஒரு ஒரு பைண்டிங் இருக்கு. அடுத்து வந்து பரப்பு இதெல்லாம் எனக்கு தெரியும். பிறகு தென்னந்தோப்பு வந்து ஊடு பயிராகவும் இருக்கு. தென்னந்தோப்பு மட்டும் தனியா வைத்திருக்கிறார்கள். வீட்டிலையும் தென்னை மரம் வளர்க்குறாங்க. இது ஒரு 3 வகையான இது. அடுத்து சார் அடுத்து இந்த 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 இதுல இந்த நிகழ்ச்சியில வந்து என்ன பேச போறோம் அங்க இருக்கு சொல்றேன். தென்னைக்கு உகந்த சூழ்நிலை பத்தி என்னென்ன ரகங்கள் முந்தி என்ன இருந்துச்சு, அப்புறம் என்னென்ன ரகங்கள் ஓரளவு வந்துச்சு, எப்படி பாசனம் பண்ணணும், எப்படி ஊட்டம் கொடுக்கணும். ஏன்னா இப்ப எல்லாம் ஃபெர்டிலைசர்ங்கிறத விடவ இந்த ஊட்டம் கொடுக்கறதுன்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க வாட்ஸ்அப் டெலிகிராம்ல ஊட்டம் சொல்லிக்கிறாங்க. இந்த ஊட்டங்கிறது உணவு, பயிருக்கு உணவு. இதுல 30 ஸ்லைடு இருக்கு. அப்புறம் வேதைகள், அதாவது வேதனைப்படுத்துவது வேதை. இது கரெக்டா தப்பான்னு மத்தவங்க சொல்லலாம். வேதனைப்படுத்துவது வேதை. மலையாளத்துல வேதைன்னா பேயின்னு சொல்ற மாதிரி ஒருத்தர் இருக்கு. பட் வேதனைப்படுத்துவதுனா வேதைய பூச்சி நோய்கள்
இந்த பூச்சிகளை பத்தி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு பயிர் முறைகள் எப்படி எல்லாம் மாறி இருக்கு. அப்ப வந்து உகந்த சூழ்நிலை விளைகள் குறிப்பா பாத்தீங்கன்னா, மிந்தி எல்லாம் டிபி நிறைய இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டிபி நிறைய இப்ப டிபி கிடையாது. டிபி வந்து உடலுக்கு ஊட்டம் இல்லைன்னா டிபி வரும். அது என்னதான் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் கிடைக்காது. இப்ப எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமையோ முட்டை, சிக்கன், மட்டன் வந்து வாரத்துக்கு 2 தடவை சாப்பிடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடா வெட்டி கறி சாப்பிடுவாங்க. ரைட்டா? வெறும் சோறு சாப்பிடுவாங்க, மில்லட் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் அதாவது சத்து குறைபாடுனால டிபி வந்திருக்கு. அது மாரி பார்த்தீங்கன்னா, மிந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஊட்டம் இல்லாம ஒரு நோய் வந்துச்சு. எப்படி நோயின்னு அப்படின்னா, அ ஒருத்தர் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பிரசவத்திலே இறந்துரும் இறந்துரும். அதாவது ப்ளீடிங் வந்து இறந்துரும். ஏன்னா, பொண்ணுக்கு சின்ன பிள்ளையில ஊட்டம் குடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு 10 பிள்ளை பிறக்கும். அந்த தாத்தா, அப்பன், பேர பிள்ளைங்க மட்டும் தான் பேரன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. மட்டன், சிக்கன் சாப்பிடுவாங்க. இந்த 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 கிழவி, அம்மா, அ மக, பேத்திக்கெல்லாம் குடுக்க மாட்டாங்க. அது அடுத்த வீட்டுக்கு வரதானே இதுக்கு சோறு குடுக்கும்பாங்க. அதனால பிள்ளைங்கலாம் அப்படியே ஒடுங்கி ஒல்லியா இருக்கும். இங்க கூட பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, ரோட்ல போற அம்மாவ பார்த்தா கட்டையா இருக்கும், பொண்ணு வளர்த்தியா இருக்கும். இப்ப வந்து இப்ப பொண்ணும், தாயும் வளர்த்தியா தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் ஊட்டம் சாப்பிடுறாங்க. ஒரு ஒரு பொம்பள புள்ள பெத்தாலும் சரியா குடுத்துறாங்க. அது மாரி காலங்கள் மாறும்போது சில இதுகள்லாம் வருது. அதனால இருக்காங்க. அதுல மாறுபடும் அதனால உடம்புக்கு வர்றது. அடுத்து வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் வயதான பீகார்ல இப்ப எல்லாம் இறந்து போயிருவாங்க. ஒரு தெருவுக்கு ஒரே ஒரு வயதானவர் தான் இருப்பாங்க. ஒரு வயசானவர் இருப்பார். அவரு 100 வயசு வரைக்கும் இருப்பாரு. இப்ப எங்க தெருவுல பார்த்தீங்கன்னா, 67 வயசுக்கு 65ல இருந்து எல்லாம் இருக்காங்க. தெருவுல இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களே கிடையாது எங்க தெருவுல. ரைட். அடு அதுல ஒரு 40 ஸ்லைடு இருக்கு. என்னென்ன பூச்சிகள் வருது, வரும், என்னென்ன சூழ்நிலை வந்துச்சு, எப்ப வந்துச்சு அது. அப்புறம் அந்நிய நாட்டுல இருந்து பூச்சிகள் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு என் கணக்குப்படி 6 வருஷத்துக்கு ஒருக்கா வெளிநாட்டுல இருந்து ஒரு பூச்சி எப்படியோ எப்படியோ உள்ள வருது. எப்படி வருதுன்னு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. சில விஷயங்கள். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். கடவுள கண்டவன் சொன்னதில்ல. கடவுள சொன்னவன் கடவுள பார்த்ததில்ல. அத பத்தி ஒரு 20 ஸ்லைடு. அடுத்து. இத பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் தென்னைக்கு உகந்த சூழ்நிலை. இப்ப ஒரு வீடுன்னு இருக்கு வச்சுங்களேன். வீட கரெக்ட்டா கதவு பூட்டி, ஸ்லைடிங் டோர் போட்டு, ஜன்னல் கிட்ட மரம் வராம, ஆ கீழ வீட்ல பொந்து கிந்து இல்லாம, பாத்ரூம் வழியா பெரிய ஓட்டை இல்லாம இருந்துச்சுன்னா, வீட்டுக்குள்ள எலி வராது. வீட்டுடைய அமைப்பிலேயே அதான் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கான உகந்த சூழ்நிலை வரும்போது எலி வராது. நம்ம கதவு திறந்து போடுறது, ஸ்ப்ரிங் டோர் இல்ல, வீட்டு ஜன்னல் கிட்ட மரம் இருக்கும்போது எலி உள்ள தான் வரும். அதுவும் பூனையும் வளர்க்கல. அந்த மாரி. இப்ப வந்து தென்னைக்கு உகந்த சூழ்நிலை பார்த்தா 27ல இருந்து 27.5 32 டிகிரி சென்டிகிரேட். இதுதான் சரியான உஷ்ணநிலை. அப்புறம் காற்றுல 60% மேல இருக்கும் ஈரப்பதம். அதனாலதான் கிழக்கு கடற்கரையோரமும் தென்காசி, கோயம்புத்தூர், ஈரோடுல தென்னை மரம் நல்லா வருது. ஏன்னா வருஷத்துல 9 மாசம் காத்துல ஈரப்பதம் இருக்கணும். கோயம்புத்தூர், சவுத் ஆற்காடு, தென்காசி, அப்புறம் கிழக்கடற்கரை எல்லாமே பார்த்தீங்கன்னா, வருஷத்துல ஒரு 9 மாசத்துக்கு மேல 12 மாசம் வரைக்கும் காட்டுல ஈரக்காற்று இருந்துகிட்டே இருக்கும். ஈரக்காற்று இருந்தா தான் தென்னை மரம் நல்லா வரும். ரைட்டா? இப்ப வந்து இப்ப ஜோ சார் மாரி கன்னியாகுமரிக்காரங்க, நாங்க வேணா வளர்ப்போம் அப்படின்னு நம்ம திருநெல்வேலி என்ஜிஓ காலனில ரொம்ப வறண்ட பிரதேசம். அங்க தென்னை வச்சுக்கிடுவாங்க. அது மாரி. அடுத்து சூரிய ஒளி நேரம் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜா 5:30 மணி இருக்கணும். வருஷத்துக்கு 2000 மணி நேரம் இருக்கணும். அப்புறம் அடிக்கடி மேகமூட்டம் இருக்கக்கூடாது. அது ஒரு முக்கியம். கார அமில நிலை. நம்ம கொஞ்சம் அமிலத்தன்மை இருக்கலாம். கொஞ்சம் காரத்தன்மைலாம் காரத்தன்மை இருக்கலாம். அதாவது அதாவது 8:30க்கு மேல போச்சுன்னா, ஒவ்வொரு கூடிச்சுன்னா வந்து அந்த மண்ணுல தென்னை மரம் சரியா இருக்காது. அங்க அதெல்லாம் சில வாட நோயெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த சூழ்நிலை இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தென்னை மரம் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கும். ரைட். அடுத்து. இப்ப குறிப்பா இத விட முக்கியமான விஷயம்னா, தென்னை மரத்துக்கு கீழ பெரிய அண்டா மாரி இருக்கும். அந்த அண்டா வந்து கீழ உள்ள கடின மண்ணிலேயோ, பாறையிலோ இடிச்சுச்சுன்னா,
பூச்சி நிபுணர் வந்து இது பூச்சி இதாக்கி இருக்கும்பாரு, நோய் நிபுணர் இது நோய் இதாக்கி இருக்கும்பாரு, பிசியாலஜி வந்து இதுக்கு டிபிஷியன்சிம்பாரு. எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. கீழே தோண்டி பார்த்தாதான் அது வந்து ஒரு அதான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு அதுக்கு இணக்கமான சூழ்நிலை இல்லை. இப்ப வந்து 1001 எம்ஜிஆர் கூண்டுக்குள்ள போட்டா கூன் விழுந்துரும். ஸ்ட்ரெயிட்டா நிக்க மாட்டார் எம்ஜிஆர் இந்த படத்துல. இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 6 அடி 5 அடிக்கு மேல கீழே ஒரு அண்டா மாதிரி இருக்கும், வேறு கண்டா இருக்கு. அது வந்து கீழே உள்ள கடின மண்ணையோ பாறையோ தொடக்கூடாது. என்னைக்கு தொடுதோ அப்பதான் அந்த மரத்துல பிரச்சனை வரும். ரைட். அடுத்து வந்து இப்ப வந்து தேவையான ஈரம் கிடைக்கும். தண்ணி தேங்க கூடாது, ஈரம் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காளான் வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா வைக்கோல புளிஞ்சா தண்ணி வரக்கூடாது. ரைட்டா? ஈரம் இருக்கணும். அது மாதிரி இங்க வந்து மழை வந்து வருஷத்துல ஒரு 7 மாசம் மழை பரவலா இருக்கணும். பாசனம் சரியா இருக்கணும். அந்த பாசனம் சரியா இருந்து வடிகால் வசதி இருக்கணும். இப்ப பெஞ்ச மாதிரி மழை இருக்கும் போது தென்னந்தோப்புல தண்ணி தேங்குவது சில பிரச்சனை உண்டாக்கும். என்ன ரைட்டா? இது மாதிரி பரவலான மழை, பாசனம் சரியான பாசனம், சரியான வடிகால் இருக்கிற இடம் எங்கன்னா பெரும்பாலும் கடலோர பகுதி, கிழக்கு கடற்கரையோரம், மேற்கு கடற்கரையோரத்துல அந்த பகுதி இருக்கு. அது அங்கதான் மணற்பாங்கான. இப்ப நீங்க கடற்கரையோரம் போனீங்கன்னாலும் கீழே வந்து நல்ல தண்ணி இருக்கலாம், நல்ல தண்ணியை எடுத்துக்கிறது. இது போக தென்னைக்கு வந்து பொட்டாசும் கிடைச்சிருது, மண்ணு மூலமா பொட்டாசு. சில சமயம் சோடியத்தை கூட இது பண்ணிக்கிட்டு சொல்றாங்க. அடுத்து சார், அடுத்தபடியா வந்து இந்த தென்னை மரத்துக்கு சோத்துப்பு போடணும் நிறைய பேர் நிக்கிறாங்க. சோத்துப்பு எங்க போடணும்னா விருதாச்சலத்துல பாத்தீங்கன்னா செம்மண்ணு இருகலா இருக்கும். அது மாதிரி நம்ம தெற்க உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா செம்மண்ணு வச்சு காம்பவுண்ட் சுவர் கட்டுவாங்க, கல்லு மாதிரி நிக்கும். அது காரணம் அந்த செம்மண்ணு அலுமினா இருக்கும். அலுமினா இருக்கும் போது கெட்டியான மண். அந்த கெட்டியான மண் கேரளாவிலையும் உண்டு. இந்த கெட்டியான மண்ணை இழக்கிறதுக்கு தான் 2 கிலோ சோத்துப்பு போடணும். சோத்துப்பு மத்த மண்ணுக்கு போட்டீங்கன்னா அது வேற மாதிரி ஆகும். அடுத்தபடி என்னன்னா தண்ணி மட்டும் கீழே ஒரு 3 அடி 4 அடி கீழே இருக்குன்னா நம்ம வந்து 1 அடிக்கு 1 அடி 3 அடிக்கு 3 அடி குழி எடுத்து அதுக்குள்ள பாதி தூரத்துல தென்னங்கன்னு வைக்கலாம். இந்த வைக்கிறார். ஆனா நிலத்தடி நீர்மட்டம் கூட இருக்கு, பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அது மாதிரி சூழ்நிலையில இவ்வளவு ஆழத்துல வைக்காம இருக்கிறது நல்லது. ஆனா ஆழத்துல வச்சாதான் தென்னை மரம் ஓரளவு காற்று பலத்த காத்து அடிச்சாலும் அது விழுந்துராது. ரைட். அடுத்து வந்து தென்னங்கன்னு வச்ச உடனே கிழக்கையும் மேற்கையும் ஓலை, அது ஓலைங்கிறது பனை ஓலையோ தென்னந்தட்டியோ வச்சாதான் நல்லது. ஏன்னா கண்ணை வந்து ஒரு நிழலான இடத்துல வளர்த்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதை கொண்டது வீட்டுல டைரக்டா கொளுத்துற வெயில வச்சிடக்கூடாது. வச்சிங்கன்னா அது சிக்கலாகும். காத்தடிச்சு ஆடிச்சுனாலும் வேர் பிடிக்காது. அதோட வந்து தென்னங்கன்று ஊன்றது ஆடி மாசம் மழை பெஞ்சிச்சுன்னா அப்ப வாங்கி வைக்கலாம். அது பொட்டாசியம் மழைச்சமயம் தான் வைக்கணும். ரைட். அடுத்து அப்புறம் இது மாதிரி வறட்சியான சூழ்நிலைகள்ல தென்னை மட்டை கிட்ட இது மாதிரி கசமுசன்னு போடலாம். கசமுடன் கரையான் வந்தாலும் வரும், பாம்பு சிக்கினாலும் சிக்கும், எலி வந்தாலும் வரும். இது மாதிரி ஒழுங்கா அடுக்கி வச்சீங்கன்னா பாக்குறதுக்கும் ஒரு அழகா இருக்கும். கரையான் தாக்குதல் இருந்தாலும் கரையான் வந்து கீழே உள்ள நாரை தின்னு அது உடம்புக்குள்ள போய் அது அந்த ஒருவேளை அதனுடைய தீக்கல் மேட்டர், அதனுடைய பொருட்களை உடம்புல வெளியேற பொருளை கூட உறைஞ்சாக்கலாம். இது மாதிரி புதுசா நட்ட கண்ணுக்கு ஓலை கண்டிப்பாக வைக்க வேண்டும். சின்னங்கண்ணும் வெயில்படியான இடத்துல வச்சீங்கன்னா வைக்கணும். அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ரோகிணி இன்ஜினியரிங் காலேஜ்ல சிபி சார்ஜில் ஒரு மேடம் ஒண்ணு பிரசன்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப நாளா ட்ரிப்பை எங்கன போடுறது, ட்ரிப்பு போட்டவங்களுக்கு தான் சிவப்பு கொண்டு வர்ற மாதிரி இது. சரி, ட்ரிப்பை எப்படிதான் போடுறது பாத்தீங்கன்னா அவங்க அழகா சொன்னாங்க. தென்னை மரத்தை சுத்தி ஒரு 3 அடி தள்ளி ஒரு குழாய பதிக்கிறாங்க.
இந்த குழாய் பாத்தீங்களா, ஒரு ஆள் பதிக்கிறாரு பாத்தீங்களா, அந்த குழாய்க்குள்ளதான் ட்ரிப்பை சொருகணும். தூருக்கிட்ட போட்டீங்கன்னா உங்களுக்கு நமக்கு நேரம் நல்லா இருந்தா தென்னை மரம் பத்திரமா இருக்கும். நேரம் சரியில்லைன்னா தூருக்கிட்ட தண்ணி பட்டு 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 தூரழுகி நம்ம வாட்டர்லயே காலை வச்சிருந்தா கால் அழுகுன மாதிரி தென்னையோட அடித்தண்டு அழுகுச்சுன்னா சிவப்பு கூண்டு கொண்டு அன்னை நமக்காக நல்ல ஒரு அழுகல் வாசனை உண்டாக்குறாரு. நேரம் ஒரு முட்டையை சொறி விட்டு. அடுத்து இது அந்த மேடம் சொன்னதை ஒரு ஒரு படமா வச்சிருக்கு. இப்ப இப்ப செம்மண்ணு கொஞ்சம் லைட்டா கடினமான செம்மண்ணுன்னா 4 ட்ரிப்பர் போடலாம். 4 ட்ரிப்பரை பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்களா, ஒரு குழாய் போட்டு குழாய்க்குள்ள ட்ரிப்பை போட்டுருக்க 4 இடத்துல. சப்போஸ் அது ரொம்ப மணல் பாங்கான அடுத்து சார் அடுத்து மணல் பாங்கானதுன்னா 1 2 3 4 5 6 ட்ரிப்பர் போட சொல்லுவாங்க. ஏன்னா அதுல ஈரம் கொஞ்சம் வேணும் பாத்தீங்களா. அதனால சாண்டி சாயில் அது மணற்பாங்கான இதுல 6 ட்ரிப்பர் போடணும். அதாவது இது ரொம்ப முக்கியமானது தென்னை வளர்ப்புல. ஏன்னா எல்லா அறையிலையும் தண்ணி பாய்ச்ச முடியாது. தண்ணி எல்லாம் உட்காந்து ஆளை வச்சு தண்ணி பாய்ச்ச 700 ரூபாங்கிறாங்க ஒரு ஆளுக்கு கூலி. நேத்து மானூர் பக்கத்துல கேட்டேன், ஒரு இதுக்கு கேட்டேன், 700 ரூபாய் கொடுக்கணும். ரைட். அடுத்து மண் பரிசோதனைங்கிறது 3 வருஷத்துக்கு ஒருக்கையாவது பண்ணிடணும். மண் எப்படி எடுக்கணும்? மண்ணை குழி போட்டோ ஆகர் போட்டோ 15 அரை அடியில இருந்து ஒரு அடி ஆழத்துல எடுக்கும். எடுத்த மண்ணை நம்ம எப்ப அப்படின்னு சொல்லி அது நம்ம பேசிக்கலாம். யாரும் அதை பத்தி டவுட் இருந்தா அப்புறம் கேட்டுக்கலாம். மண் பரிசோதனை பண்ணணும். மண் பரிசோதனை செய்யாம நான் போரான போடுறேன் மைக்ரோமீட்டர் போடுறேன்னு போட்டீங்கன்னாலும் அது மிகினும் குறையினும் நோய் செய்யும். அது ஆர்கானிக்னாலும் சரி இன்ஆர்கானிக்னாலும் சரி. இப்ப உதாரணத்துக்கு மண்புழு உரம் ஒருத்தர் ஒரு 800 கிலோ தான் போட்டிருக்காரு 1/2 ஏக்கருக்கு. அவருக்கு இலைய மடக்கி புழு இருக்கு. யூரியாலாம் போடல, சத்து இருக்குல்ல. அது மாதிரி மிகினும் குறையினும் நோய் செய்யும். அடுத்து தென்னைக்கு உரம் போடணும். அதாவது எல்லாம் சொல்றாங்க, எங்க சொந்தக்காரன் சொன்னையோ தென்னைக்கு வருஷம் உரம் போடக்கூடாதியா, வருஷம் உரம் போட்டா வருஷம் கேட்கும். நான் கேட்டேன், அப்பனா உங்க பையனுக்கு காலையில சாப்பாடு கொடுக்காங்க, கொடுத்தீங்கன்னா மத்தியானம் சோறு கேட்பான், ராத்திரியும் டிஃபன் கேட்பான், கொடுக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா தென்னை மரம் மண்ணுல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கு தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மண்ணில் உள்ள சத்து. இப்ப சிலவங்க சொல்றாங்க பொட்டாசு பாக்டீரியா போட்டா எல்லாம் அது வாயில இருந்து துப்பிருப்பாங்க. மண்ணில உள்ள பொட்டாசை தான் கரைச்சி கொடுக்குமே தவிர அது உடம்புல இருந்து எல்லாம் பொட்டாசு வராது. அது மாதிரி பாஸ்போ பாக்டீரியா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பாஸ்போ பாக்டீரியா ஊத்திக்கிட்டே இருங்க, ஊத்துனா பாஸ்பரஸ் சத்து செடிக்கு வந்துடும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. மண்ணில் உள்ளதை கரைச்சி கொடுக்கும், அவ்வளவுதான். அதாவது கிடையா நிலையில் உள்ளதை கிடைக்குமே தவிர அதுக்கு. அதனால தென்னை ஒரு சராசரியா இவ்வளவு கிலோ ஒரு 1.5 கிலோ யூரியாவை வெளியே மண்ணுல இருந்து எடுக்குது. ஒரு 1.5 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டை எடுத்து சாப்பிடுது. ஒரு 1.5 கிலோ பொட்டாஸ் எடுத்து சாப்பிடும். அதனால சாப்பிட்டதுக்கு ஈடு கொடுத்தாதான் அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதான் மாடுன்னு ஒன்னா அது மாட்டுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு போட்டாதான் நம்ம தேவையான பால் கொடுக்கும். சும்மா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வரும்னா அது சொல்ல முடியாது. அடுத்து இது போக இளமை காலம். அதாவது என்ன கணக்கு இருக்குன்னா, 4 வருஷம் ஆன உடனே 1.25 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர், 2 கிலோ பொட்டாஸ் வைக்கணும். 3 வருஷம் தான் ஆயிருக்குன்னா இதுல நான் சொன்னதுல 3/4 பங்கு தான் வைக்கணும். 2 வருஷம் தான் ஆயிருக்குன்னா அதுல அரை வருஷம் அல்ல அரை பங்கு. இப்ப 2 கிலோ சூப்பர் 2 கிலோ பொட்டாஸ்னா 1 கிலோ பொட்டாஸ் 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட் தான் வைக்கணும். அந்த 2வது வருஷம் வரும்போது 1/4 பங்கு தான் வைக்கணும். அது மாதிரி கணக்கு. அப்படின்னா புரியல. அதாவது நான் அப்ப ஒரு இது காட்டும் தெரியுமா, நம்ம ஒரு மரம் விழுந்த மாதிரி வேறு தெரியும் பாத்தீங்களா, அதுக்குதான் மத்தளம் சொல்லுவாங்க. மத்தளம் கொட்டுன்னு அர்த்தம். மத்தளங்கிறது நாங்க அண்டாம்போம், எங்க ஊர்ல அண்டா வந்துருச்சியா அப்படிம்பாங்க. அந்த மத்தளம் கெட்டோம், நல்ல மட்டை வரும். அதாவது 40 மட்டை இருந்தா தான் குறைஞ்சிருந்தா ஒரு 100 காயாவது காய்க்கும். அப்புறம் சீக்கிரம் பாலை விடும், பாலையும் நல்ல ஸ்டெடியா இருக்கும், குறும்ப கொட்டாது. குறும்ப கொட்டாம நான் அதை ஊத்துனேன் இதை ஊத்துனேன் அந்த போரா எருக்கு கரைச்சா ஊத்துனால ஒன்னும் அது சொல்றாங்க. அதாவது ஒரு சொல்றாரு,
மாமா நான் எருக்கு கரைசல் தயார் பண்ணி ஊத்துனா குறும்ப கொட்டுது, வாங்கி ஊத்துனா கொட்ட மாட்டேங்க அப்படின்னாரு. அது அது எனக்கு தெரியாதையான்னு அந்த ஆள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு. அது மாதிரி அருமை தேரைக்காய் தேரைக்காய்ங்கிறது அந்த உள்ள தேங்காய் பருப்பு வந்து ஒரே சீரா இல்லாம ஒரு மாதிரி கொஞ்சம் குழ விட்டு விட்டு தேரை, அது தேரம்பாங்க. அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வழக்கமா நான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, 1 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர், 2 கிலோ பொட்டாசுங்கிறத பொட்டாச 3 கிலோவா போட்டா நல்லது. அடுத்து அடுத்து சார் அடுத்து இது மாதிரிலாம் போடலைன்னா இலைப்புள்ளி நோய் கூடலாம். அதாவது இலைப்புள்ளி நோய்ங்கிறது ரொம்ப சாம்பல் சாம்பல் கடல்ல மத்தியில இருக்கும், சுத்தி வேலை பல்பு கலரா இருக்கும். அந்த இலைப்புள்ளி நோய் பெஸ்டலோசியாமாங்க, இங்கிலீஷ்ல பேத்தாலையில பெஸ்டலோசியமாங்க. அது கூட சாறுபடுதல் நோய் வரும். குறிப்பா வந்து வள்ளியூர் கிட்ட வடலி வடலி விலைன்னு அந்த அது ஒரு மணல்சாரி நிலம். அவங்க எல்லாம் நாங்கெல்லாம் உரமே போட மாட்டோம்யா அப்படின்னாங்க. எப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. அவங்களுக்கு எல்லாம் அந்த சாறுவடிகள் நோய் கீழ இருந்து மேலேயும் ஆரம்பிக்கும், கீழே ஆரம்பிக்கும், எங்கன்னா ஆரம்பிக்கும். அப்படியே கூடு மாதிரி ஆயிரும், குள குளன்னு ஆயிரும். சாறுவடிகள் நோய் வரும். அதுக்கு பேர் ஸ்டெம் பில்டிங் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அடுத்த தஞ்சாவூர் வாடல் நோய்க்கு இயற்கையான உரங்களும் செயற்கை உரமும் சேர்ந்து போகணும். எந்த வேளாண்மை அதிகாரியோ பல்கலைக்கழகமோ இயற்கை உரம் போட வேண்டாம்னு சொல்லல. ஏன்னா அதாவது இயற்கை உரம் தான் ஐஸ்கிரீம் கப்பு மாதிரி. செயற்கை உரங்கள்னு சொல்றது இது இது இயற்கையா செயற்கையான அப்புறம் பேசிக்கிடுவோம். அந்த ஐஸ்கிரீம் இது இருக்குல்ல, கோன் ஐஸ் மாதிரிதான் இயற்கை உரம். இந்த கோன் ஐஸ் கப்புக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்கு பாத்தீங்க, அதான் சூப்பர் பாசில் பொட்டாஸ் மாதிரி. நம்ம சூப்பர் பாசி பொட்டாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம ஐஸ்கிரீமை தின்றோம், அப்படியே அந்த கோன் ஐஸ் கப்பையும் தின்றோம், வாயில போட்டு மென்றோம். அது மாதிரிதான். அடுத்து இந்த சைலபோரஸ் வண்டுன்னு ஒண்ணு வருதுன்னா, தென்னை மரத்துல தொலையா கூடு விடுதுன்னா என்ன அர்த்தம்னா, மரம் ஏதோ ஒரு காரணத்துல செத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து ஆகாரம் இல்லாதனால மரம் செத்துக்கிட்டு இருக்கா, தஞ்சாவூர் வடனால செத்துக்கிட்டு இருக்கா, அதை பார்க்கணும். அதை பார்க்காம இந்த வண்டுக்குள்ள பஞ்சு திரிய தொலைச்சி அதுக்கு மருந்து உள்ள வச்சு திணிச்சு எல்லாம் பிரயோஜனம் இல்லை. அதனால எதுனாலும் தக்க ஆலோசனை செஞ்சா நல்லது. அடுத்து சார், அடுத்து உரம் இடும்போது வெயில் காலத்துல வச்சிடக்கூடாது. யூரியா, சூப்பர் பொட்டாஸ் அது இயற்கை உரமா செயற்கை உரமா? இப்ப வந்து நல்ல மக்கின சாணி வந்து 50 கிலோ வைக்க சொல்றான். நீங்க ஒரு 200 கிலோ வெயில் காலத்துல வச்சுட்டீங்க, மரம் அரண்டுருமாங்க. மரம் அரண்டுன்னு ஒரு வார்த்தை எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பிரிண்டிஸ்ல. அதனால உரமிடு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத நேரத்துல, வறட்சி நேரத்துல வைக்கணும். உரமிட்ட பிறகு தேவை தண்ணி கொடுக்கணும், இல்லாட்டி இலை மஞ்சளாகும். நல்ல மழை காலத்தை பொறுத்து இப்ப எந்தெந்த ஊர்கள்லயும் ஆண்டுக்கு 2 தடவை மழை பெய்யுதுன்னு இப்ப ஆடி மாசம் ஆடியிலயும் மழை பெய்யுது, பொட்டாசிலையும் மழை பெய்யுதுன்னா உரத்தை 2ஆ பிரிச்சு வைக்கலாம். அது மாதிரி இடம் வந்து கன்னியாகுமரி, வந்து கோயம்புத்தூர், தென்காசி, பொள்ளாச்சி, அப்புறம் என்னார்காடு, அங்க எல்லாம் ஆடி மாசமும் மழை பெஞ்சிடும், பொட்டாசி மாசமும் மழை பெய்யும். இந்த வந்து எங்களை மாதிரி இந்த விருதுநகர், திருநெல்வேலிக்காரங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒரு இடம் பொட்டாசி மாதத்துல வர வச்சாதான் அதான் மழை சீசன், செப்டம்பர், அக்டோபர். அதனால அப்புறம் இது போக 80ல இருந்து 91% வேர்கள் வந்து 2 மீட்டர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அதுல அந்த இடத்துல சேர்க்கணும். ரொம்ப கிட்டையும் வச்சுட்டீங்கன்னா வேரெல்லாம் வெட்டுப்பட்டுச்சுன்னா புது வேர் வரும். ஆனா வரலன்னா மரம் ஏதாவது சின்ன புயல் கிட்ட ஆடிச்சுன்னா வேற பிரச்சனை வரும். அடுத்து சார், இப்ப எவ்வளவு போடணும்? 5 அடி தள்ளி 1 அடி ஸ்கேல் வச்சுங்க. அதுல 3/4 அடி ஆழம் வட்டமா குழி எடுத்து அதுக்குள்ளதான் தண்ணி பாய்ச்சினா நல்லது. எந்த தண்ணி? நம்ம அந்த வாய்க்கால தண்ணி பாய்ச்சணும், அதை பாய்ச்சினா நல்லது. உரங்களை அதுல போட்டு ஃபில்ல பண்ணா 50 கிலோ பச்சை தழை, எந்த குளனாலும் பரவாயில்ல, சரியா? எந்த இளங்களும் பரவாயில்ல. 50 கிலோ நல்ல செமிச்ச குப்பை, குழியில போட்டு செமைச்ச குப்பை. ஒருத்தர் கேட்காரு, இந்த டீகம்போசர் போட்டா 1 மாசத்துல மயக்கிக்கணுமாயா அப்படின்னாங்க. சரிப்பா, மக்குச்சுன்னா பார்த்து போட்டுக்கங்க, காசு இருந்தா போட்டுங்க. டீகம்போசர் பேசுங்க, நிறைய மார்க்கெட்ல இருக்கு. கொஞ்சம் விலையும் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டா உடனே மக்கிருங்கிறாங்க. எதுனாலும் பண்ணிங்க, நல்ல மக்குனா சரிதான். நம்ம கையில இருக்க காசுக்கு தக்கன, அதாவது காசுக்கு தக்கன பணியாரம்பாங்க. ஒரு பழைய படம், காசுக்கு பணியாரம், அது மாதிரி.
அடுத்து வந்து இதை வந்து மழை ரெண்டு என்ன சொன்ன மாதிரி ஆடியிலையும் பொட்டாசியம் வைக்கலாம். அந்த ஒரு பருவம் மழைனா வைக்கணும். இப்ப வந்து நம்ம கோயில்பட்டி, எட்டயபுரம், கோயம்புத்தூருக்குள்ள சில இடங்கள்ல வந்து மண்ணு களிமண் பூமியா இருந்தா காத்தோட்டம் இருக்காது. அங்க அதிக ஈரமும் தண்ணி தேங்கணும். அது மாதிரி மழை தண்ணியோ பாய்ச்சின தண்ணியோ, இந்த ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, அந்த படத்துல மாதிரி தண்ணி நிக்க கூடாது. ஒரு 2 மணி நேரத்துல நீங்க 2 மணி நேரத்துக்கு மேல தண்ணி நிச்சுன்னா அந்த தண்டுல அடித்தண்டு வந்து அப்படியே அழுகும், அப்படியே விரியும். அதுக்குள்ள சிவப்பு கூண்டுண்டோ வேற பிரச்சனையோ உள்ள போய் உட்கார்ந்து நம்ம சரியா கவனிக்கவும் முடியாது. அதனால அதாவது குறிப்பா இந்த கருப்பு மண்ணு, கரிசல் மண்ணு, களிமண் பூமியில தண்ணி தேங்காம பாத்துக்கிட்டா நல்லது. எதுக்கு நல்லது? மரத்துக்கு நல்லது. ரைட். அடுத்து வேற வந்து இயற்கை உரங்களுக்கு வந்து கிரீன் லீஃப் பண்றது, அதாவது பசுங்கொலை, பச்சை கொலை. இப்ப என்னன்னா எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, எங்கேயா போய் குப்பை வாங்குறது, கண்ணாடி ஆணி எல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு காலையே எடுக்க வேண்டிய, ஒரு விரலையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை போச்சு சொல்லி இப்ப என்ன பண்றாருன்னா அந்த சணப்பு போட்டார். சணப்பு இந்த இந்த செடி இந்த இந்த கிடைக்கு பாத்தீங்களா, இலிரிசிடியாவை விருதுநீஸ்ல உரக்குடம்பாங்க, இந்த குடையில வைக்கலாம். இப்ப என்ன பண்றாருன்னா அதெல்லாம் உட்கார்ந்து வெட்டுறதுக்கெல்லாம் ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி அவரு 5 ஏக்கர் விவசாயம் பண்றாரு. 2 ஏக்கர்ல பாறையா இருக்கு. ரொம்ப ஒண்ணு விவசாயம் இருக்கு. அதுல என்னன்னா பூசணி செடிய, பொதுவா பூசணியை வந்து தை மாசம் ஆடி மாசம் போடுவாங்க. இவரு பார்த்தா ஒரு ஏப்ரல் மாசம் பூசணி கொடிய படத்திருந்தாரு. என்னய்யா இது பூசணி கொடிய சீசன் இருக்காதே காய்க்காது அப்படின்னு. ஐயோ, காய்க்கா இல்லையா, பூசணி கொடி அப்படியே படத்தியாச்சு, அதுல போகுது. அந்த 2 ஏக்கர்ல படுறது. எனக்கு தென்னைக்கு என்னைக்கு உரம் வைக்கணும்னா 2 செடிய, அதுக்கு அது தண்ணி எங்க பாயுன்னா இந்த பார்டர்ல தண்ணி பாய்ச்சி அதுல போகுது. செடி வளர்ந்து முன்னாடி போயிட்டே இருக்கு. நான் இங்கேயே செடி வேற பிடிங்கி தரன்னு இழுத்து கொண்டு போய் ஒவ்வொரு தென்னை மரத்துக்கிட்டையும் போட்டுருவேன் 2 செடி. அதை வெட்டி வெட்டி உரமாக்கிடலாம், இதான் இயற்கை உரம் அப்படின்னாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஐடியா. விவசாயிகள் தான் புத்திசாலிகள். ரைட்டா? மிக நன்றி. அடுத்து வந்து சிபிசிஆர் தென்னை ஆராய்ச்சி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா, தென்னந்தோப்புல 3 வருஷம் கிளிரிசிடியா மரம் போட்டு ஒரு அடி இடைவெளியில போட்டு அந்த இலைய பிப்ரவரி ஜூன்லயும் அக்டோபர்லயும் பறிச்சு நறுக்கி வந்து இயற்கை உரமா இடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது போக இந்த பயிர் இருக்குல்ல, அடுத்து இப்ப இந்த இலிரி செடியெல்லாம் மரம்லாம் வைக்கும் போது இந்த பூச்சிகள்லாம் கொஞ்சம், அதாவது நமக்கு வேண்டிய பூச்சிகள், இயற்கை எதிரிகள், அதாவது நம்ம வயல்ல வரக்கூடிய பூச்சி, அழிக்கக்கூடிய பூச்சி எல்லாம் கொஞ்சம் பெருகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கொடுக்கும். இந்த மாதிரி வெட்டி உண்ணக்கூடிய வெட்டுண்ணி, அப்புறம் குளவிகள்லாம் இந்த மாதிரி நம்ம இந்த தோப்புகள்லாம் நல்லா பரவும். அடுத்து இது வந்து இந்த செடி நம்ம பயிறு செடி போடும்போது அதுல அசுவினி வரும். அசுவினி சாப்பிட இந்த வண்டு பார்த்தீங்களா, இது பேரு பொறி வண்டுன்னு தமிழ்ல சொல்லுவோம், இங்கிலீஷ்ல காய்ச்சலின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த அட்டைப்பயிறு போட்டோம்னா அசுவினி வரும். அசுவினியை சாப்பிடுறதுக்கு ஐயா நம்ம அசுவினி சாப்பிட இந்த வண்டு வரும். இந்த வண்டு வந்து முட்டையிட்டு போயிடும். நல்லா தின்னுட்டு நம்ம ஒருகடையில திங்கிற மாதிரி நறுக்குன்னு சாப்பிட்டுட்டு அந்த முட்டையிட்ட உடனே முட்டையில இருந்து அது பார்க்கும், சரி அண்ணன் நம்ம வசதிக்காக அசுவினி சாப்பிடுறதுக்காக இடம் கொடுக்காரு, இவரை நம்ம காப்பாத்தணும்னு சொல்லி அத்தனை முட்டையில விட்டுட்டு போய் அதோட குஞ்சு இருக்கு பாத்தீங்களா, இந்த குஞ்சு வந்து பொறிச்சு மறுபடியும் வர அசுவினி எல்லாம் சாப்பிடும். ஏன்னா இப்ப வந்து அசுவினி பாருங்க குட்டி போடுது பாருங்க, அது பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 30 குட்டி 40 குட்டி தான் போடும். அப்படின்னா ஒரு மாசம் எவ்வளவுன்னு கணக்கு பார்த்துட்டு 100 கணக்கா போட்டுக்கிட்டே இருக்கு. இது போட மென்னு திக்கிறதுக்கு ஒரு ஆளு தான். அதனால அட்டைப்பயிறு, அதாவது கவுப்பின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அந்த அந்த செடி வந்து நம்ம 2 வருஷம் தென்னமரத்துல மத்தியில போட்டோம்னா நம்மளும் பசிச்சா காய சாப்பிட்டுக்கலாம். இப்ப ஊர்ல நாங்களாம் 6 கிலோமீட்டர் தள்ளி விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். காலை சாப்பாடு மத்தியானம் யாரு வந்து கொடுப்பா, அந்த வாழைக்காய், அந்த அட்டாங்காய், கவுப்பியோட பார்ட்ஸ் நல்ல டேஸ்டா இருக்கும், குடிச்சு அழகா சாப்பிடலாம், அசியெல்லாம் போயிடும். வாழைக்காயை வேக வச்சு சாப்பிட்டு இந்த தட்டாங்காயை சாப்பிட்டு அதினி நொங்கு கிடைச்சுன்னா அதையும் சாப்பிட்டு அதான் டிஃபன் முடிஞ்சிருச்சு. காலை டிஃபன் மத்தியானம் டிஃபன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் போய் ஏதாவது கேப்ப கூடாத குடிச்சுக்கலாம். இதான் விவசாயம்.
சோறெல்லாம் அள்ளி பறிக்கி தண்ணி பாட்டுலாம் கொண்டு போக முடியாது. ரைட். அடுத்த ரகங்கள் தென்னையில பாத்தீங்கன்னா நெட்ட ரகம், குட்டை வகை, இதை ஒட்டு வகையெல்லாம் இருக்கு. முதல்ல ஆதி காலத்துல நெட்ட ரகம் தான் போட்டுருந்துருக்காங்க. இந்தோனேஷியா வந்தாலும் நெட்டை தான். ஆனா இது என்ன 7 வருஷம் ஆகுது, நம்ம அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, 7 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி நம்ம காய் நல்லா வரணும்னு சொல்லி குட்டை ரகம் போட ஆரம்பிச்சாங்க. குட்டை ரகம் உடனே காய்க்குது, 3-4 வருஷம் காய்க்குது. அதோட இளநிக்கு நல்லது. இளநீ தேவை அதிகப்பட்டு 1970க்கு மேல இளநீ தேவை அதிகப்பட்டது. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 காய்ச்சின்னு ஒரு டுவார்ஃப் ரகம் தான் நம்ம இவரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஃபார்ம்ல விலைக்கு வித்துருந்தோம். அது மாதிரி குட்டை ரகம் போட்டாங்க. அந்த குட்டையோட ஆயுள் வந்து நல்லா மகசூல் 40 வருஷம் இருக்கும். மரம் உயரம் கம்மியா இருக்கும், ஏறது ஈஸி. 3-4 மாசத்துல பலம் கொடுத்துரும். ஆனா தேங்காய்க்கோ எண்ணெய்க்கோ ஆகாது. தேங்காவை விற்கிறதுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்காது. எண்ணெய் ஆட்டுறதுக்கு அந்த தேங்காயில இருந்து எண்ணெய் கொப்பரை வந்து எண்ணெய் சத்து இருக்காது. அதனால ஏன்டா இதோட நல்ல குணத்தையும் அதோட நல்ல குணத்தையும் இணைச்சு கொஞ்சம் சீக்கிரமும் காய்க்கணும், ஒசரம் ஒரு மீடியம் சைஸா இருக்கணும், ஆயுசும் இருக்கணுங்கிறதுக்காக ஒட்டு சேர்த்தாங்க. இது 1985ல ஒட்டு ரகம் உருவாக்குனாங்க சிபி சேரையில். அடுத்து சிபி சேரையில் 1985 நினைக்கிறேன். ஸோ அதனால 60 வருஷமா இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு. மக்களுடைய மனநிலை, அது உரமிடும் நிலை, அந்த அதாவது ஊருக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அதாவது இப்ப திருச்செந்தூர், வடகுடி இதெல்லாம் கடற்கரையோரம் இருந்துச்சு. அந்த கடற்கரையை விட்டுட்டு உள்நாட்டுக்கு போறாங்க. உள்நாட்டு போய் செம்மண்ல போடாம கரிசக்காடு பாறை எல்லாம் போட்டுட்டு மாறிடுது. அதுக்கு தக்கன பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் மாறுது. எலியின்றாலும் சரி, அப்புறம் சிவப்பு கூண்டு சரி, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் 60 ஆண்டா மாறிக்கொண்டே இருக்கு. ஏன்னா தென்னிட சூழலும் மாறிச்சு. ரைட்டா? அடுத்து இப்ப புதுசா வந்து மலை பகுதியில போடுறாங்க. இப்ப ஆஞ்சோலை எஸ்டேட்டு இதெல்லாம் போடுறாங்க, தேயிலை எஸ்டேட் போடுறாங்க. குன்றுகள்ல பலதரப்பட்ட மண்ணு, அதிக மணற்பாங்கு அல்ல களிமண்ணு, கடினமான சதுப்பு நிலம், இப்படியெல்லாம் போடுறாங்க. ஆனா நீங்க களிமண்ணிலையும் கடின மண்ணிலையும் போடலாம். எப்ப தண்ணி சரியா வடிகால் இருக்கணும், வேறு தடையற்ற வேறு வளர்ச்சி. அதுக்கு என்ன சொன்னா, நிறைய இயற்கை உரம் போட்டா மண்ணை கொஞ்சம் விலைக்கு கொடுக்கும். அதாவது நிறைய இயற்கை உரம் போடும் போது கடினமான மண்ணு இலக்கி கொடுக்கும். ரொம்ப இலகுன மண்ணு கொஞ்சம் கடினமாகும். ஏன்னா அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கும். அப்புறம் காற்றோட்டம் கிடைக்கும். ரொம்ப முக்கியம், 6 அடி ஆழத்துக்கு கடின மண்ணோ பாறையோ இல்லாம இருந்தா தென்னை அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்து இது போக வான்வெளியா உள்நாட்டு வெளிநாட்டு போக்குவரத்து ரொம்ப இருக்கு. எங்க இருந்தா வெளிநாட்டுல இருந்து என்னத்தையா செடியை ஒளிச்சு வச்சு கொண்டு வந்துடுறாங்க, அப்படியே பூச்சியை கொண்டு வந்து நம்மகிட்ட விட்டு போயிடறாங்க. அது மாதிரி தோப்பு புதுசா வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு தடவை வடார்காடுல இருந்து ஒருத்தர் பேசினாரு. என்ன பேசினாருன்னா, அங்க அரேபியாவுக்கு தென்னை மரத்தையே தோண்டி எடுத்துட்டு போறோம், அங்க பாலைவனத்துல அப்படியே ஊன்றோம், ஆனா சிவப்பு கூண்டு நிறைய வருது அப்படின்னு சொன்னார். நம்ம எங்க அரேபியால போய் பிளேன்ல போய் இருந்து பாத்ரூம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் முடியாதுன்னு சொல்லி இருந்தோம். அது காரணம் அவங்களுக்கு வந்து அந்த சிவப்பு கூண்டு கொண்டு வருது. ஏன்னா அவங்க தென்னை ஓலையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறாங்க. அதுக்கெல்லாம் தக்க தடுப்பு நடவடிக்கைத்தான் சிவப்பு கொண்டு வராது. ரைட்டு. அடுத்து வீரிய ஒட்டு தென்னையில ஒரு பிரச்சனை என்னன்னா, இளம் மட்டை ஒடியும். இந்த குருத்து மட்டை இருக்குல்ல, அந்த குருத்துல இருந்து ஒரு 3ஆம் மட்டை ஒடியும். ஏன்னா அது அதனுடைய இயற்கை அப்படி, அது வளையத்தான் செய்யும், ஒடியத்தான் செய்யும். அது போக ஒடிஞ்சிச்சுன்னா அந்த காயத்துலதான் சிவப்பு கொண்டு வந்த எண்ணெய் வந்து முட்டையிட்டு போயிடுறாங்க. இது போக இந்த நெட்டை மரம் இருக்குல்ல, நெட்டை மரம் உற்பத்தி பண்ணும் போதே அந்த விதை தேர்ந்தெடுக்கும் போதே மரத்தை தோப்பை பார்த்து வயசு 40க்குள்ள இருக்கணும், அது சரியா மகசூல் கொடுக்கணும், அப்புறம் கொலைகள் இத்தனை கொலை இருக்கணும், கொலை மட்டைக்கு மேல உட்கார்ந்து இருக்கணும்னு பார்த்துதான் தென்னை இது இந்த தேங்காய் இது விதை உற்பத்தி பண்றாங்க. எல்லா அரசு விற்பனையிலும் அப்படிதான் பண்றாங்க. ரைட்டா? ஆனா வீரிய விட்டு தண்ணியில அந்த மட்டைக்கு மேல உட்கார, அது பின்னால படம் வருது, அப்படி தொங்குச்சுன்னா ஏற்கனவே காய் வந்து கடுமையா காய்க்கும். வீரிய விட்டு தண்ணியில நெட்டையை விட காய் கூடுதலா இருக்கும்.
குட்டைக்கு ஈக்குவலா காய்க்கும். அப்ப வெயிட்டான கொலை இருக்குல்ல, அந்த தென்னங்கொலை வந்து மட்டைக்கு மேல உட்காராம வலிஞ்சு தொங்கும். அப்ப ஒடியும். அது ஒரு பிரச்சனை வருது. அடுத்து பொருத்தமில்லாத மண் வகை. இப்ப பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புகளை நெல்லு போடுவாங்க. கேட்டா தென்னைக்கு தான் நாங்க மண்ணு அடைச்சிட்டோம்ல அப்படிம்பாங்க. ஆனா தென்னந்தோ ஆனா நெல் பயிர்களுடைய குளிர்ச்சி வந்து தென்னை மரத்துல குருத்தழுவு நோய். இது போக சிவப்பு குண்டுன்னு ஏன்னா காண்டாமிருக வந்து அவங்க உரக்குழியில இருந்து காண்டாமிருக ஓட்டையை போட்டு அவங்க அந்த வீட்டு வாசல திறந்து விடுற மாதிரி குருத்துல காண்டாமிருகம் வந்து ஓட்டையை போட்டு உள்ள போகுது. அப்படி ஓட்ட போட்டத்துல ஒரு ஈரப்பதம் இருந்து ஒரு வாசனை அழுகல் வாசனை அல்ல அந்த ஒரு மாதிரி ஒரு அழுகல் வாசனை வச்சுன்னா இந்த சிவப்பு குண்டு வந்து பின்னால் முட்டையை போகுது. அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி மணல் தேரி மண்ணில் சாறு விடுதல் நோயும் ரொம்ப பார்க்குறோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு கூடி கலர் நிலம்னா பிஹெச் வந்து 9க்கு மேல. அதுல பார்த்தா தஞ்சாவூர் நாடு வள நோய் எங்கேயாவது பார்த்தோம்னா முக்கியமான காரணம் இதா இருக்கும். அப்ப அதுக்கு நிறைய இயற்கை உரம் போட்டு கொஞ்சம் மாறி இருக்கு. அதாவது தஞ்சாவூர் வாடலுமே சாறு வடியும். அது அறமட்டத்துல ஒரு அடி தூரத்துக்கு தான் சாறு வடிஞ்சிருச்சுன்னா இது மாதிரி நல்ல செழுமையா இயற்கை உரம் போட்டு தக்க அளவு சூப்பர் பாசில் பொட்டாசியம் போட்டு ஒழுங்கா தண்ணி பாய்ச்சணும்னா அந்த தஞ்சாவூர் நோட பாடல் நோயே மாறுது. ஆனா 1 அடி 2 அடி போன பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. ரைட். அடுத்து அதனால முக்கியமா அது நெட்ட ரகம்னாலும் சரி, குட்ட ரகம்னாலும் சரி, வீரி விட்டுறாலும் சரி, பராமரிப்பு முக்கியம். விவசாயினா காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இருந்தா தான் விவசாயம் பண்ணணும். ஒரு மரமா பார்த்து எப்படி இருக்கு ஏது இருக்கு, கீழே ஏதோ சாறு வடியுதா, ஏதாவது பொடியா உதிருதா, ரைட்டா, மட்டையெல்லாம் எப்படி இருக்கு, தென்னங்கொலையெல்லாம் மட்டைக்கு மேல உட்காருதா, வலிஞ்சுச்சுன்னா கயிறை போட்டு கட்டணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தா தான் அதை பராமரிப்பு முக்கியம். அது மாதிரி புரட்டாசி மாசம் எந்த சாமி எங்க போனாலும் சரி நம்ம தென்னை மரத்துக்கு உரம் வச்சு பார்க்கணும். அதனால அந்த பராமரிப்புல சுணக்கம் இல்லாம நம்ம செய்தால் கண்டிப்பாக மகசூல் நல்லபடியா இருக்கும். நோய் பூச்சி கம்மியா வரும். அடுத்து இப்ப வீரிய விட்டியாருன்னு சொன்ன மாதிரி 1987ல வெளியிட்டாங்க. அதுல கல்பசங்கராங்கிறது வேறுபாடல் கேரளா வாடல் நோயின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து இந்த கல்பசங்கரால கம்மியா வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா கேரளால தான் அந்த வாடல் நோய் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இப்ப தமிழ்நாட்டுல பொள்ளாச்சி தென்காசியில எல்லாம் கொஞ்சம் பரவிட்டு இருக்கு. இது சிம்டம் என்னன்னா மரம் வந்து சாகாது, மட்டையெல்லாம் சிறுத்து இருக்கும். இந்த மாடு வெளா எலும்பு உள்நோக்கி ஒடுங்கி இருக்க மாதிரி மட்டையெல்லாம் உள்நோக்கி விடும். அது ஒரு படம் பிறப்பாகும். அடுத்து அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுல எல்லாம் இப்ப குறிப்பு இன்னொன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல பச்சை மட்டையே வெட்ட மாட்டாங்க. எந்த மரத்துல பச்சை மட்டை வெட்டினா பாவம்பாங்க. ஆனா நம்ம நம்ம திருநெல்வேலி விருநெட்டிக்குல பச்சை மட்டை எதுக்கு வைப்பாங்கன்னா யாரா இறந்து போனா அதுக்கு பச்சை மட்டை வெட்டி பாய் பண்ணுவாங்க. அல்ல வீட்டுல ஒரு சடங்குக்கு பச்சை மட்டை கட்டுவாங்க. ரைட்டா. கன்னியாகுமரி இடத்துல பச்சை மட்டைக்கு பாய் எங்கேயும் பின்னவே மாட்டாங்க. ஆனா கோயம்புத்தூர் போனா ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட ஒரு மேரேஜ் கல்யாணத்துக்கு கூட பச்சை மட்டையில பந்தல் போடுவாங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல சிபி ராமசாமி யாரோ திறந்தானுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல சிவப்பு குண்டு உண்டு, இந்த மார்த்தாண்டம் பிடித்தல ரொம்ப உண்டு. அப்பதான் அவங்க ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பச்சை மட்டை வெட்டும் போதுதான் அந்த 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 கட்டு எண்டில இருந்து உள்ள வருது அப்படின்னு சொல்லிதான் பச்சை மட்டை வெட்டக்கூடாது, மக்களே யாரும் வெட்டக்கூடாதுன்னு அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல எப்படின்னா அரசு சொல்றதை கேட்பாங்க. அதே சமயம் கரெக்டாவும் பேசுவாங்க. அட பரவாயில்ல இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அரசு சொல்றதை கேட்பாங்க, எது செய்வாங்க. அதனால இது பிறகு இந்த சொட்டு நீர் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் டிராக்டரை வச்சு உழுறது. எப்படி விடுவாங்கன்னா ஒரு தடவை ஒரு வயலுக்கு போகும்போது பார்த்தா கரெக்டா எல்லா தென்னை மரத்துலயும் 2 அடி ஒசரத்துல 1.25 அடி 2 அடி ஒசரத்துல சிவப்பு கொண்டு ஓட்டை போட்டு உள்ள போயிருக்கு. இது என்னடா எவனா அருவாள் வச்சு கொத்துறானா சின்ன பையன் இருக்கான்னு பார்த்தா பிடிபடல. அப்புறம் எங்க பாஸ் சொன்னாரு, யோ பிரியசா அந்த பாரியா நீ வயலை சுத்தி பாரு, மேல பாரு கீழே பாரு சுத்தி பாரு, விவசாயி வாயை கேட்டா தான் சரியா தெரியும் சொல்லி அப்ப சொன்னார். நானும் பக்கம் முடிச்சேன்.
வேற சொன்னாரு, அந்த என்ன இவர் வந்து எதை வச்சு உழவு ஓட்டுறாருன்னு கேளு அப்படின்னாரு. அவன் டிராக்டர் வச்சு உழுவான்னாரு. இந்த டிராக்டர் எங்க நிக்குன்னு கேட்டா அந்த நிக்குது. அந்த டிராக்டர் இது இருக்குல்ல, பீம் இருக்குல்ல, அந்த உழு கருவி இழு உந்துங்கிறது டிராக்டருக்கு ஒரு இழுக்கிற உந்து. அதனால மத்த எல்லாம் தள்ளு உந்தும்பாங்களாம். இழு உந்து. அதனால டிராக்டருக்கு தமிழ் பேர் வந்து இழு உந்து. இது வந்து கரெக்டா 1.25 அடி இருக்கு. அளந்த ஸ்கேல வச்சு அளந்து பார்த்தேன். இங்கேயும் அந்த சிவப்பு கொண்டு வர்றதும் இது இருக்கு. அப்புறம் சொன்னாரு, இல்லங்க நல்லா பக்கத்துல உழணும் பாத்தீங்களா, அதனால நல்லா நல்லா உழியான்னு சொல்லுவேன் அப்படின்னு. அவன் சொல்றான் டிராக்டர், ஐயா பேரு பக்கத்துல தானேயா நல்லா உழ முடியும் அப்படிங்க. அப்படா உனக்கும் வேண்டாம் இவருக்கும் வேண்டாம். நீங்க வந்து பழைய காரு டீப்பு அல்லது அல்லது டிராக்டர் டீப்பை வாங்கிட்டு வந்து சில கை கை காசு போட்டு வாங்கிட்டு வந்து 2 பக்கம் கெட்டுங்க. கெட்டுனீங்கன்னா அந்த இம்பாக்ட் இருக்காது பாத்தீங்களா, அந்த மரத்துல இடிக்கும் போது காயம்படாதுன்னு சொன்னது. அப்புறம் தண்டு இன்ஜெக்ஷன் மிந்தி போட்டாங்க. ஆக்சுவலா வேலை இந்த நம்ம சிபி சாரி இல்லைன்னா இந்த என்னது பிளாக் ஹெட்டட் கேட்டர்பில்லர்பாங்க. அதாவது கருந்தலை புழுக்கு ஒரு கண்டுபிடிப்பு என்ன படிச்சாங்கன்னா அந்த காலத்துல மோனோக்ரோட்டோபாஸ் மருந்தை வந்து தண்டுல ஊசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 80 98ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆடு தெற்கிருந்து வந்து தென்காசியில ஆசாரி வச்சு உளி வச்சு அடிச்ச மாதிரி போட்டுட்டு அது இன்ஜெக்ட் பண்றாராம். என்னங்க இது பெரிய ஓட்டையா போட்டிருக்காங்களே என்னன்னு கேட்டேன். ஏங்க இப்படி எல்லாம் ஓட்டை போடாங்க, போட்டீங்கன்னா அந்த ஓட்டை சைஸை விட ஒரு 10 சென்டிமீட்டர் தள்ளி வரைக்கும் தண்டு அழுகிரும். ஏன்னா எனக்கே என் தோட்டத்துல அழுகி இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லங்க இது அதுல வந்து இல்ல இது டானிக் ஊத்துறாங்கங்க, டானிக்கும் மருந்து ஊத்துனா எல்லாம் சோமாயிருமா அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம ஓரளவுக்கு மேல சொல்ல முடியாது. ஏன்னா அவர் காசு வாங்கிட்டு தானே போடுறாரு. காசு வாங்கின சமாச்சாரம் நல்லா நினைப்பாங்க. அப்புறம் தென்னை மரம் நெருக்கி நடுறாங்க. 25 அடியா வைக்கணும், அதெல்லாம் நடந்து அவ்வளவு கூட எதுக்கு வெட்ட வழியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 15 அடி ஒரு 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 குறிப்பிட்ட கல்லூரியில பாத்தீங்கன்னா 15 அடியில தென்னை மரம் பண்ணியிருக்காங்க. தென்னை மரம் போட்டீங்கன்னா எலி மரநாய் வரதெல்லாம் வேற, மரத்துல காய்ப்பு இருக்கிறது. அடுத்து பிறகு வந்து தென்னை மரத்தை ஒரு 3 மாசம் இருக்கா மட்டை எடுக்கலாம், கிளீன் பண்ணணும். அந்த மட்டைகள் காஞ்சதெல்லாம் எடுக்கலைன்னா அங்க வந்து அந்த அந்த தூள் அந்த ஆண்பூ பார்த்தீங்கன்னா ஆண்பூ எல்லாம் உதிரும் பார்த்தீங்களா, அந்த மட்டைகளை கிடக்கும். அதுல மழை தண்ணி இருந்து அதுல ஊறி போய் அதுல காண்டாமிருக வண்டே பார்த்திருக்கேன். காண்டாமிருட்டு முட்டையிட்டு புழு பார்த்திருக்கோம். அது அடுத்து பாத்தீங்கன்னா சமீபத்துல கயத்தாறுன்னு ஒரு இடம் இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல. அங்க போனா சிவப்பு கூண்டு வந்துன்னு ஒருத்தர் நம்ம வேண்டியவர் சொன்னாரு. நம்மளும் அப்படியே பிடிச்சு போனோம். போய் பார்த்தா கீழ இருந்து மட்டை வாடுது. சிவப்பு கூண்டு உண்டுன்னா கீழே சிவப்பு கூண்டு உண்டு இருக்கு, ஆனா கீழ இருந்து மட்டை வாடுதேன்னு பிடிபடல. ஏன்னா நம்ம படிக்கும் போது இருந்ததெல்லாம் வேற, இப்ப உள்ளது வேற. வயக்காட்டுக்கு போகும்போது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். பார்த்தா அதை சரி அதை வெட்டி பார்ப்போம்னு பார்த்தா காண்டாமிருகண்டு புழு இருக்கு. என்னையா காண்டாமிருகண்டு புழு இருக்கு, இது வந்து உரக்குழியில தானே முட்டையிடுவாங்கன்னு, இது மாதிரி அழுகுன தண்டுல தானே முட்டையிடும் அல்லது வேஸ்ட் மெட்ல முட்டையிடும் எப்படி வந்து பார்த்தா அவரு பேரை பார்த்தேன். அது வந்து பிளாக் காட்டன் சாயில், அதாவது பருத்தி போடுற மண்ணு. அந்த மண்ணுல கருப்பு மண்ணு, அந்த மழை வெஞ்சா களி மாதிரி ஆயிரும். காலை வச்சா முழங்கால வரைக்கும் புள்ளும். அந்த கரிசக்காட்டுல அவரு வந்து வாங்கும் போதே தென்னை மரம் இருந்துச்சான். சரி தென்னை மரம் நல்லா இருக்கு, நல்லா நமக்கு மகசூல் கிடைக்கும், ஏதோ நமக்கு வருமானம் வரும்னு சொல்லி வாங்கிட்டாரு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காரு, சொட்டு நீர். சொட்டு நீர் பாத்தீங்கன்னா 3 குழாய் 3 பேர் ஒண்ணு கிடிச்ச மாதிரி பொது பொதுன்னு விழுந்துட்டு இருக்கு. நான் கேட்டேன் தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு பாய்ச்சுவீங்க கேட்டேன். டெய்லி பாய்ச்சுவோம்னாரு. யாரு? தோட்டக்காரர், தோட்டத்துல குடியிருக்கான்ல சொன்னாப்புல. டெய்லியா பாய்ச்சுறீங்க? அப்புறம் அந்த வாய்க்கால் நடந்து போனா காலு புதுக்குன்னு இறங்கு. அங்க நிறைய புல் பூண்டு செடி எல்லாம் நிறைய இருக்கு. ஆடும் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன் காண்டாமிருக வண்டே வர அளவுக்கு நீங்க தண்ணி அதிகம் பேசுறீங்க, தண்ணி பாய்ச்சறத 10ல ஒரு பங்கா குறைக்கணும் அப்படின்னா. உடனே தோட்டக்காரர் அந்த வேலைக்காரர் சொல்றாரு, ஐயா ஐயா இவர் சொல்ற மாதிரி தண்ணிய குறைச்சோம்னா ஆட்டுக்கு தீவனம் போச்சேன்னாரு. நான் அந்த 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 தோட்ட ஓனர்ட்டு சொன்னேன், ஐயா நீங்க ஆடு முக்கியமா தென்னை முக்கியமான்னு பாத்துக்கங்க.
அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆடு முக்கியம்னு நினைச்சாருன்னு வச்சுங்க, ஆடு தானே முக்கியமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆடுக்கு வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு போகும் ஆடு. தென்னை மரம்னா தேங்காய் அப்படி எல்லாம் நிறைய அப்படி ஒருத்தர் மனசுலயும் ஒரு இது வரும். ரைட். அடுத்து 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 சார், அடுத்து ஜோசப். இப்ப பாருங்க, சரியான இடைவெளி வச்சோம்னா தென்னை மரம் தூரத்துல இருந்தபடி வட்டமா தெரியும். தென்னை மரத்துக்கு கீழே இருந்து அண்ணாந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதான் சரியான இடைவெளி. சரியான இடைவெளி விடாட்டி என்ன ஆகும்? அடுத்த ஸ்லைட். அடுத்து பாருங்க, மட்டை மேலோக்கி தூக்கிட்டு போகும். அப்ப ஆண்பூ வெளியே வந்துடும். அந்த குறும்ப இருக்குல்ல, அந்த பெண்பூ வெளியே வந்தா தானே அது அது வந்து இந்த இது பாலினேஷன் ஆகி வரும். அது வெளியே வர்றதுக்குள்ளேயே அதனுடைய ஆயுள் முடிஞ்சிடும். அப்படிங்கும்போது காய்ப்பு கம்மியாகும். இந்த பாருங்க, இது வந்து இந்த நம்ம நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல கீவலப்பேரி பாண்டின்னு ஒரு கீவலப்பேரி பாண்டின்னு ஒரு கதை படிச்சிருப்பீங்க. அந்த அந்த சீவலப்பேரி அம்மன், அந்த சீவலப்பேரி அம்மன் கோயில்ல அந்த தென்னை மரம் இருக்கு. இடைவெளி கம்மியா வச்சிருக்காங்க. கோயில் அப்படியே வச்சிருப்பாங்க, தென்னங்கன்று கொடுத்துருப்பாங்க வச்சிருப்பாங்க. பாருங்க, இதுல காய்ப்பே இருக்காது. தென்னை மரம் காய்க்கணும்னா அந்த பெண்பு வந்து கரெக்டா மாசம் ஒரு கொலை வந்து வெளியே வந்துடும். டக்கு டக்கு டக்குன்னு வெளியே வரணும். வெளியே வந்து சீக்கிரம் வந்தா தான் அது வந்து பாலினேஷன், அதாவது மகரந்த சேர்க்கையாகி குறும்ப வரும். இது மாதிரி ஒடுங்கிருச்சுன்னா இடுப்பு விட்டு பிள்ளை வெளியே வராத மாதிரி இந்த குறும்ப வெளியே வராது. அடுத்து அடுத்து இது மாதிரி இங்க பாருங்க, இது வந்து இளநீக்காய் மாதிரி டார்க் கோகனட்டு. இது கொலை வந்து மட்டையில உட்கார்ல வலிஞ்சு தொங்குது. வலிஞ்சு தொங்குனா சிவப்பு கூண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப இருக்கு. அடுத்த படம். இது பாருங்க, இது வந்து அரசு வித்து பண்ணையில வாங்கின நெட்ட மரம் மாதிரி தோணுது. அது கரண்டி கேட்க முடியல. படம் யார்கிட்டயோ வாங்கினேன். இது மட்டையில மரல. இதுவும் தொங்குது. இது வந்து இளநீக்காய். கொஞ்சம் உட்காருது, கொஞ்சம் தொங்கல. அடுத்து வாங்க. இது நெட்ட மரம். நெட்ட மரம் பாத்தீங்கன்னா அந்த மட்டையில உட்காரு. இங்க மட்டையில உட்காரு, தொங்கல. பொதுவாவே அரசு வித்து பண்ணையில தென்னங்கன்று வாங்கினா மட்டையில உட்காருக்கு அநேகமா 100% மட்டையில தான் உட்காரு. ரைட். அடுத்து மட்டையில் உட்காரவில்லை என்றால் வளையும், ஒடியும், ஒடிந்தால் செவப்பு பண்ணிடுவோம். அடுத்து சார், இது மாதிரி இந்த இன்னொன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த சிவப்பு குண்டுக்கெல்லாம் டிராப் வைக்கிறோம். இந்த பெரமோன் டிராப், இணக்க வச்சு பொரியெல்லாம் வைக்கிறோம். அதையும் வைக்கிறது சரியா வச்சாதான் கரெக்டா இருக்கும். ரொம்ப நாளைக்கு வேலை செய்யும். இந்த அடுப்புல சட்டியை வச்சோம்னா அடுப்பு 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 ஜுவாலிக்கு எது கொஞ்சம் உயரம் தூரம் கரெக்டா இருக்கும். ரொம்பவும் சட்டியை கிட்ட வச்சிடக்கூடாது. இது மாதிரி அது மாதிரி நிழல்ல தான் டிராப் வைக்கணும். வெயில்ல வந்து வச்சீங்கன்னா அது கரெக்டா இருக்காது. இளம் மரங்கள் கிட்டையும் வைக்கக்கூடாது. ஏன்னா இளம் மரத்துல வந்து அதாவது எந்த பொறியும் சரி, விளக்கு பொறியினாலும் இணக்க வச்சு பொறியினாலும் சரி, 100 பூச்சி வருதுன்னா 100 பூச்சியும் உள்ள போகாது. ஒரு 5 பூச்சி உள்ள போகாம அங்கேயே உட்கார்ந்துரும். அப்படி விலகி நிக்கணும். இப்போ வீட்லயே பாத்தீங்கன்னா, நம்ம இட்லி வச்சா எல்லாரும் இட்லி சாப்பிட மாட்டாங்க. தோசை விட்டா தோசை போய் திம்பாங்க. இயற்கை. அதாவது மனிதனுடைய இது மனுஷன்லயே இப்படி வித்தியாசம் இருக்க மாதிரி கவரப்படும் பூச்சிகள் 100க்கு 100 உள்ள விழாது. எங்கிருந்தோ ஒரு 100 பூச்சி வருது, வாசனை இருக்குன்னு வருது. வந்தது எங்கிட்டோ போக வேண்டியது 100 வந்து நம்ம தோட்டத்துல இருந்து உள்ள வந்துடும். ஒரு 80 உள்ள போய் உட்கார்ந்துரும், உள்ள விழுந்துரும். அதை நம்ம பிடிச்சு கொண்டுருவோம். மீதி அதனால இந்த பொறிகள் வைக்கும் போது கேர்ஃபுல்லா வைக்கணும். முடிந்த வரைக்கும் சரியா வைக்கணும். விளக்கு பொரியல்லாம் ஒரு 7 மணிக்கு 7 to 9 மட்டும் வைக்கணும். எல்லா பூச்சியும் வாவான்னு கூப்பிட்டு எல்லாம் வந்து உட்கார்ந்துரும். ரைட். அடுத்து இது வறட்சியின் தாக்கம். வறட்சி வந்து நான் பார்த்த வரைக்கும் எங்க விருதுநகர்ல வேணா 6 வருஷத்துக்கு ஒரு வறட்சி வருது. இங்க இந்த உடங்குடியில எல்லாம் பாத்தீங்கன்னா 91ல ஒரு வறட்சி, 2002ல ஒரு வறட்சி, 2011ல ஒரு வறட்சி, 2015ல ஒரு வறட்சி, இப்ப 2023ல செப்டம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா உடங்குடியில தென்னை மரமும் பட்டு போச்சு, பனை மரம் பட்டு போச்சு. பனைமரம் படாதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அப்படியெல்லாம் கிடையாது.
இந்த உடங்குடியில ஒரு பழக்கம் எப்படின்னா, இப்ப எங்க விருந்தினடிசிகள்லாம் பனைமரம் வந்து அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் தெரியல. இந்த வருஷம் மழை பெய்யாதுன்னு அவங்களுக்கு ஏதோ ஏதோ பச்சி சொல்ற மாரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மழை வராதுன்னு கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னு தெரியல. யார்ட்டயும் கேட்கணும் கேட்கணும் அந்த காலத்துல. பிரெடிக்ட் பண்ணிட்டு, உச்சியில 4 பனை மட்டையும் மட்டும் பச்சை மட்டைய வச்சுட்டு கயிற போட்டு கட்டிருவாங்க. மீதியெல்லாம் எடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது வறட்சியில வந்து எல்லா மட்டையும் பட்டு போகும். ஆனா உடங்குடியில அந்த பழக்கம் இல்ல. உள்ள இந்த பழக்கம் தென்னை மரம், பனை மரம் இங்கிருந்து போச்சு, அங்க இருந்துச்சான்னு தெரியல. அதான் வறட்சி கடுமையான வறட்சிக்கு அப்புறம் ஒரு கடுமையான மழை வருது. நான் பார்த்த வரைக்கும் உடங்குடியில எப்பல்லாம் உடங்குடி சாத்தான்குளத்துல பனை மரம் வாடுதோ, பட்டு போகுதோ, இந்த வருஷம் வந்து மழை கொஞ்சம் பிந்தி வரும். டிசம்பர் வரும். புயல் வந்து தெற்கிருந்து கிளம்பி வரும். நம்ம தமிழுக்க நம்ம இலங்கைக்கு தெற்க, கன்னியாகுமரிக்கு தெற்க புயல் வந்து படாப்படுத்தும். இது மாதிரி 91ல புயல், அப்புறம் 2015ல ஒரு கடுமையான மழை, இப்போ வந்து மிக கடுமையான மழை. ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, வருஷங்கள் எந்தெந்த வருஷங்கள்ல முதல்ல கேரளா வாழன்னு 1882லயே பார்த்துட்டாங்க. தஞ்சாவூர் வாழல் நோய் 13 வருஷம் தான் தமிழ்நாட்டுல பார்த்தாங்க. ஆனா வந்து 52, 53ல ஒரு புயல் அடிச்சு. இப்ப 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 நமக்கு புயல் வந்து வடக்க போயிடுச்சுல. அது மாரி அதனால ஆ அந்த மரம் ஆடுன பிறகு கொஞ்சம் காத்துல ஆடுன பிறகு மறுபடியும் தஞ்சாவூர் வாழல் வந்துச்சு. காண்டாமிருண்டு இந்த வருஷம். அப்புறம் கோரி நாவப்பூச்சின்னு ஒண்ணு இந்த குறும்பைய சாப்பிடும். குறும்பையில ஜூஸ் குடிக்கும். அப்புறம் அத்தை புழுங்க ஸ்லக் கேட்டர்பில்லர். இந்த ஸ்லக் கேட்டர்பில்லரை தொட்டோம்னா கையெல்லாம் அரிக்கும். அப்புறம் கருந்தலை புழு இங்கிலீஷ்ல. இதெல்லாம் ஒரு வருஷமா வருது. இதை பத்தி அடுத்து பார்ப்போம். வரிசையா பார்ப்போம். அடுத்து இது காண்டாமிருக வண்டு. இது எல்லாரும் தெரியும். காண்டாமிருக வண்டுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு நல்லா ஞாபகிங்க, மிக நல்லா ஞாபகிங்க. உரக்குழியில தான் மெட்டாரிஸ் அனிசோபிளைய தனம். குருத்துல ஊத்துறது தப்பு. குருத்துல ஊத்துறது தப்பு. காண்டாமிருக வண்டு குருத்துல வருதுன்னா அங்க போய் மெட்டாரைஸ்ல ஊத்துனா வேற பிரச்சனைகள் வருது. ரைட். அடுத்து இது பாருங்க, மெட்டாரிஸ் அனிசபிளிய வந்து உரக்குழியில விடும்போது இந்த மாதிரி புழு இப்படி இருந்த புழு இப்படி ஆயிருக்கு. அடுத்து அடுத்து இது காண்டாமிருக வண்டு 7 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். விளக்கு பெரிய நோக்கி ஒரு காஜா புயலுக்கு அப்புறம் அவங்க காஜா புயல் வந்து மரம் ரொம்ப விழுந்துருச்சு. அதனால அரசாங்கத்துல கண்ணு கொடுத்தாங்க, அல்லது மக்களே கண்ணை வாங்கினாங்க. அந்த கண்ணோட அடித்தண்டு பகுதியிலையும் வந்துச்சு. அது வந்து அது மாதிரி ஒரு பழக்கம் வந்து 2021ல பார்த்திருக்காங்க. காஜா புயலுக்கு அப்புறம் பட்ட நட்டு. அது காரணம் என்ன இருக்குன்னா, மண்ணுல ஈரம் பார்த்திருக்கலாம். அந்த மண்ணுல நிறைய இயற்கை சத்து, அழுகல் சத்தெல்லாம் இருந்து அந்த அழுகல் வாசனை கூட பீக்கிரம் முட்டிட்டு இருக்கலாம். ரைட். அடுத்து அடுத்து இது வந்து கோரி நாவாபூச்சிங்கிறது. இது பழைய காலத்திலே வந்துருச்சு. இது அந்த காய் மேல இளங்குருமையில தான் இது பண்ணும். இளங்குருமை ஒரு மாதிரி அதனுடைய உருவம் மாறும். அது சாறு பிடிக்கிறதுனால. அடுத்து இந்த கோரி நாவாபூச்சி கேரளால ரொம்ப இருக்கு. இதான் கொண்தையிலா அத்தை புழு. அத்தைன்னா அந்த அத்தை மாதிரி மெதுவா நடந்து போகுது. இதை யாரும் தப்பி தவறி கைட்டு தொட்டீங்கன்னா ஷாக் அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் அரிக்கும். இது வந்து இலைய பூரா அப்படி கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்டுட்டு அந்த இலக்குமாறு குச்சி மட்டும்தான் நிக்கும். இதுக்கு அப்புறம் சாம்பல் நிற இலப்புள்ளி நோய் வரலாம். இது சாப்பிட்டு போன பிறகு. ஏன்னா இலையில அப்புறம் வந்து உணவு போகல, பொட்டாசு எல்லாம் இதுக்கு போகல, புதுசா ஒரு இலையில சாம்பல் இலைப்புள்ளி நோய் வருது. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா சிவப்பு கொண்டு உண்டு. இந்த வெளியே உள்ளங்கிற மாதிரி இந்த சிவப்பு கொண்டு ஏன் கட்டுப்படுத்த கஷ்டமா இருக்குன்னா, முட்டையும் மரத்துக்குள்ளதான் இருக்கு, புழுவும் மரத்துக்குள்ளதான் இருக்கு, பூண்டு புழுவும் மரத்துக்குள்ளதான் இருக்கு. தாய் வண்டு தான் 40 நாள் வெளியே இருக்கு. அதனாலதான் இதை கட்டுப்படுத்துறது உள்ள போய் கட்டுப்படுத்துவது. அதுக்கு ரொம்ப கடுமையான விஷயங்களையோ கடுமையான இதையோ ஊத்துறது கஷ்டப்படும். இங்க பாருங்க, இது சிவப்பு கொண்டு உடைய சேதத்தை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த இப்ப வந்து சிவப்பு கொண்டு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது மாறிய பண்ணை சூழல். அதாவது பச்சை மட்டை வெட்டுறது, அப்புறம் தண்ணிய ரொம்ப கிட்ட பாய்ச்சுறது, அப்புறம் மெட்டாரிஸ் அனிசோபிளவை உள்ள ஊத்தி அது கொஞ்சம் அழுகிறது, குருத்து அழுகிறது, எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. ரைட். அடுத்து
கருந்தலி புழு வந்து கடற்கரையோரம் எந்த வருஷம் வறட்சி ரொம்ப இருக்கோ அந்த வருஷம் கருந்தலி புழு சேதம் வரும். நல்ல மழை பெஞ்சு செழிப்பா இருக்க வருஷம் கருந்தலி புழு வராது. அரசாங்கத்திலேயே ஒட்டுண்ணி வளர்ப்பு நிலையங்கள்லாம் வச்சு அதை வந்து தடுத்தாங்க. ஒட்டுண்ணி ஏன் விட வேண்டியிருக்குன்னா, மிக வெப்பமான சூழ்நிலையான பகுதியில ஒட்டுண்ணி இயற்கையிலே வளர மாட்டேங்குது. அதனால அதனால அரசுடைய ஆய்வகத்திலேயே அந்த ஒட்டுண்ணி 3 வகை ஒட்டுண்ணி, முட்டை ஒட்டுண்ணி, சின்ன புழு ஒட்டுண்ணி, பெரிய புழு ஒட்டுண்ணி, கூட்டு புழு ஒட்டுண்ணி, அப்படி தனித்தனியா உற்பத்தி பண்ணி அந்த ஆளுக்கு தக்க மரத்துல என்ன சைஸ் புழு இருக்குன்னு பார்த்து ஒட்டுண்ணி கொடுத்தாங்க. இது கருந்தலி புழு இப்ப கொஞ்ச நாளா கம்மியா வர மாதிரி தோணுது. ரைட். அடுத்து இந்த கருந்தலி புழு காயையும் சுரண்டி சாப்பிடுது பாருங்க. இந்த கருந்தலி புழு வந்து இலையத்தான் சுரண்டி சாப்பிடுறது இல்ல, காயையும் அந்த இளநீ காயும் தோலை வந்து உரிக்குது. தோலை உரிச்சிட்டு வச்சுங்க, இளநீ வாங்குறவன் என்னடையா சோறு இது மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிப்போம். ரைட். அடுத்து அடுத்து அப்புறம் சூடோகாக்கஸ் மாவு பூச்சிங்கிறது. இந்த சூடக மாவு பூச்சி வெள்ளை கலர் பூச்சி, மரத்துல எறும்பு நடமாட்டம் இருக்குது. குருத்து வந்து சுருங்குது, ஸ்பிரிங் மாதிரி சுருங்குதுன்னா கண்டிப்பா மாவு பூச்சி. ஒரே ஒரு மாவு பூச்சி ஒரே ஒரு இணுக்குள்ள இருந்தாலும் ஸ்பிரிங் மாதிரி இருக்கும். இது போரான் டிஃபிஷியன்சிக்கு இப்படிதான் இருக்கும். போரான் டிஃபிஷியன் இல்ல அந்த மாவு பூச்சி பார்க்கணும். அதனால போரான் டிஃபிஷியன் சொல்லி போரான்னா 50 கிராம் போரான் வந்து மண்ணில் கொடுக்கணும். இந்த எருக்குல வந்து 0.5 மில்லிகிராம் தான் ஒரு கிலோ காஞ்ச எருக்கிலையில 0.5 மில்லிகிராம் தான் இருக்கு. சார் 0.50 மில்லிகிராம் தான் இருக்கு. அப்படின்னா 50 கிராம் போராக்ஸ் வேணும்னா நம்ம ஒரு டன்னு எருக்கிலைய போட்டா தான் அவ்வளவு போரான் வரும். ஏதோ கணக்குல எல்லாம் போரான் போட்டு சரி அப்படியா இயற்கை உரம் போடட்டுமே, என்னங்க இயற்கை உரம் அப்படியா போரானுக்குன்னு இயற்கையிலேயே போடட்டுமே அப்படின்னு சொல்லிதான் சொல்றேன். எறும்பு நடமாட்டம் இருக்கும். பூங்கத்தும் கொலையும் வெளியே வர சூடோகாக்கஸ் மாவு பூச்சி குருத்துக்குள்ள வந்து விட்டால் வரும். குறிப்பா வந்து புயலுக்கு அப்புறம் சாத்தாங்குளத்துல ஒரு 92 ஒரு புயல் வந்துச்சு கடற்கரை வரும். அந்த புயலுக்கு அப்புறம் ஒரு தோட்டத்துல இது வந்துச்சு. இது இருந்துச்சு, ரொம்ப எல்லா மரத்துலயும் இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னவா இருக்கலாம்னு தெரிவிச்சோம்னா, அவரால் தண்ணி வந்து வாய்க்கால பாய்ச்ச முடியல. அது மணல்சாரி நிலம். பெரிய மரத்துக்கு ட்ரிப்பு போட்ட உடனே அந்த வேர் எல்லாம் மேல வந்திருக்கான்னு தெரியல. அதாவது இப்ப தண்ணி வாய்க்கால பாய்ச்சினா தண்ணி கீழே வரைக்கும் போகும், வேறு பின்னாலே போய் பிடிச்சிட்டு வருது. அதுக்கு வாயிலேயே ஊட்டும் போது வேறு அந்த மரம் ஆடுன மாதிரி தோணும். ஏன்னா பக்கத்துல உள்ள வாய்க்கால பாய்ச்சினதெல்லாம் இந்த மாவு பூச்சி வரல. இங்க ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு சேவை மனப்பான் டாக்டர் இருக்காரு. அவர் தோட்டத்துல பார்க்கோம் சூடக மாவு பூச்சி. ரைட். அடுத்து ரவையில்லா சிலந்தின்னு ஒண்ணு உண்டு. இந்த இலை வந்து சிவப்பா மாறிடும், இலைக்கு பின்புறம் இருக்கும். முதல்ல இலை மஞ்சள் வாங்கி வாழையிலையும் வரும். பொதுவா தென்னை மரத்துல உள்ள பூச்சிகள்லாம் வாழையிலையும் வரும். அது மாதிரி வாழைப்பழம் சாப்பிடுற மரநாய் வந்து இளநியும் சாப்பிடும். அது தென்னைக்கும் வாழைக்கும் ஒரு 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 இணக்கமான உறவு உண்டு. இவங்க இங்க சாப்பிட்டு அங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால தென்னையும் வாழையும் சிறந்த, அதாவது பூச்சி உடைய வழிமுறை பார்த்தோம்னா தென்னையும் வாழையும் சரியான இணைப்பை இல்லாம மாதிரி தோணுது. அடுத்து கரையான் 1880 பார்த்தாங்க. கரையான் வந்து செம்மண்ணுல வரும். செம்மண்ணுல வர கரையானுக்கு உள்ள எதுவும் இயற்கை மருந்தோ செயற்கை மருந்தோ ஊற்றணும். அதை விட்டுட்டு இங்க 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ வெள்ளைப்பூடு, 1 கிலோ மிளகாயம் மைய அரைச்சி தென்னை தண்டுல தடவி புண்ணியமே இல்லை. தண்டுல வெள்ளை அடிச்சாலும் புண்ணியம் இல்லை. தண்டுல வெள்ளை அடிச்சா தண்டுல ஏறுற கரையானை தான் நம்ம கொல்றோம், ஏறவிடாம சொல்றோம். வேர்க்குள்ள திங்கிறது. எனக்கு தெரிஞ்சு எங்க வயக்காடு இங்க பக்கத்து உள்ள கிரேண்டிஸ்ல பாத்தீங்கன்னா 6 வருஷம் ஒரு வறட்சியில தென்னை மரம் எல்லாம் பட்டு போயிடும். எங்களுக்கு எல்லாம் 3 ஏக்கர் தென்னை மரம் எங்க அப்பா வச்சாங்க. அப்பா இறந்து போன பிறகு 8 மரம் தான் இருந்துச்சு. கரையான் தான் மெயினா ரீசன். நான் எடுத்த பிறகு குளோரிபைடு பாஸ் ஊத்து கரையானை கட்டுப்படுத்தினாலதான் அந்த 10 மரமா மிச்சம் இருந்துச்சு. அதுல கரையானை, மண்ணில் உள்ள கரையானை கட்டுப்படுத்த முதல்ல நடிக்கணும். நீங்க இந்த
தண்டு மேல கரையா ஓடுது, வெள்ளி அடிச்சா சரியாருன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இது மாதிரி வேர்ப்புழு மனச குறிப்பா அந்த வேர்ப்புழு வந்து நம்ம சாத்தாங்குளம் இது மாதிரி இடத்துல செப்டம்பர் மாசம் சேதம் சேதம். ஆக்சுவலா இது ஜூன் பீட்டில்பாங்க. ஜூன் பீட்டில்னா ஆடி மாசம் கிட்ட வரும். ஆனா இங்க வந்து ஆடி மாசம் மழை பெய்யாது. சாத்தாங்குளம் குடங்குல ஆடி மாசம் மழை பெய்யாது. இங்க செப்டம்பர் மாசம் மழை பெய்யும். செப்டம்பர் மாசம் தான் சேதம் தெரியுது. இந்த செப்டம்பர் மழை பெஞ்சோன்னு பாத்தீங்கன்னா வேப்ப மரத்துல எல்லாம் அந்த வண்டு நிக்கும். இந்த வேப்ப மரத்துல வண்டு நின்று டபக்குன்னு அன்னைங்க எல்லாம் உள்ள போய் முட்டைட்டு இருப்பாங்க. அது வந்து நிலக்கடலை போடுற இடம் பிற்கால எண்ணெய் உடனே அது வந்துருது. அது அது மாதிரி உழவு ஓட்டும் போது பாத்தீங்கன்னா சம்மர் கோடை உழவு பண்ணீங்கன்னா அந்த கொக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இதோட புழுவெல்லாம் பறங்கிட்டு போகும். அதனால கோடை உழவு கண்டிப்பா பண்ணணும். அடுத்து அடுத்து ஈரியப்பீட்டு செலந்தின்னு ஒண்ணு. இது வந்து ஆக்சுவலா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல 1980லயே பார்த்துட்டாங்க. ஆனா எழுதாம விட்டுட்டாங்க. ஆனா 97ல மிக பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இதுவும் வெளிநாட்டுல இருந்து வந்த பூச்சி மாதிரி தான் தோணுது. எல்லா 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 பூச்சியும் தமிழ்நாட்டுக்குள்ள இலங்கை வழியா கேரளா வழியா தமிழ்நாட்டுக்குள்ள நுழையும். ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா. இது இது வந்து இந்த தென்னையோடைய அந்த தேங்காய் இளநியோடைய பார்க்கிறதுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்காது. அதனால இதுக்கு சரியான முறையில் உரம் கொடுத்தால் இது குறையுதுன்னு சொல்லி அந்த காலத்துல நம்ம 1997 வந்தது 99 2000 ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு கிலோ யூரியா, இவ்வளவு சூப்பர், இவ்வளவு பொட்டாசி, இவ்வளவு மக்னீசியம் சல்பேட், இவ்வளவு போரான் போட்டா அந்த இது சேதம் அந்த குறும்பையில ஒரு சேதம் குறையும். அடுத்து அதாவது ஊட்டத்தை வச்சு குணப்படுத்துது. அடுத்து பாத்தீங்கன்னா இது இந்த இலங்கையில இந்த வண்டு 2012 அப்படியே பொடி நடையா நடந்து வந்து கேரளா வழியா நம்ம 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 ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு அதுக்கு பின்னங்கால் தொடையில வந்து 3 முள் இருக்கும். இது வெண்டேட்டியஸ் ஸ்பூன் வண்டுன்னு பேரு. வில்லோசரஸ் வண்டு. இதனுடைய சிம்டம் அதனுடைய அறிகுறி எப்படின்னா இலை ஓரத்துல சின்ன சின்ன வெட்டா இருக்கும் இந்த வண்டு. இந்த வண்டோட புழுக்கள் வேற தின்னாலும் திக்கும். ஆனா வேற திங்கிற இது யாரும் பார்க்கல. வேர்ல சேதம் பார்க்கல. ஆனா இது மாதிரி வண்டுகளோட குணம் வந்து எந்த செடியை சாப்பிடுறோமோ அந்த செடியோட வேற சாப்பிடுற குணங்கள் இதுக்கு உண்டு. ரைட். அடுத்து வேறு மாவு பூச்சின்னு ஒண்ணு புதுசா வந்து கேரளா பக்கம் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. நிப்போய்க்காக வேர்ல மாவு பூச்சி உண்டு. இப்ப வெத்தலையில எல்லாம் வெத்தலை கொடிக்கால ஆத்தூரத்துல எல்லாம் வேர்ல மாவு பூச்சி இருந்திருக்கு நாங்க பார்த்திருக்கோம். 2012 தான் கேரளால அந்த வேர் மாவு பூச்சின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆண் பூச்சிக்கு தான் ரெக்கை இருக்கும், பெண் பூச்சிக்கு ரெக்கை இருக்காது. இந்த பாருங்க அந்த படம் போட்டு பாத்தீங்கன்னா ஆண் போட்டு ஒரு வட்டம் போட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு ஆண் பூச்சி நிக்குது ஒரு படம். இது 2012 உள்ள வந்தது. அடுத்து இப்ப நம்மள பாடா படுத்துகிறது கன்னியாகுமரி இருக்கிற பாடா படுத்துது. 2015 உள்ள வந்து ரூகோஸ் வெள்ளகி. இது அப்படியே நடந்து 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 வள்ளியூர் தாண்டி மானூர் வரைக்கும் இருக்கு. இது தென்னை மரம் மட்டும் இல்ல, தென்னை மரத்துக்கு கீழே உள்ள வாழையும் பாதிக்குது, எல்லாம் பாதிக்குது. இது வந்து சாறு குடிச்சிட்டு அதுக்கு இனிப்பு திரவம் உடம்புக்கு ஒத்துக்கிடாது. அதுல இனிப்ப கழிவா வெளியேற்றும். அந்த கழிவு வந்து அது எந்த எந்த இலைக்கு கீழே இருக்கோ அங்கிருந்து அது உடம்பு வெளியே கழிவு கீழே உள்ள இலையில படும். அது வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்ட மாதிரி பின்னு இருக்கும். அது இனிக்கும். அதுக்காக நீங்க தொட்டு பார்த்து வாயில வைக்காதீங்க. அது இனிக்கும் திரவம். அந்த இனிக்கிற திரவத்துல பூசண வளர்ந்து இந்த மாதிரி கருப்பா மாறிடுது. இதுக்கு ஒட்டுண்ணி வேளாண்மை பல்கலைக்கழகத்தையும் ஒட்டுண்ணி வளர்த்து விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கிள்ளியுளம் காலேஜ்லயும் ஒரு ஒட்டுண்ணி கொடுக்குறாங்க. மதுரை காலேஜ்ல ஓரளவு அதிகமா உற்பத்தி பண்றாங்க. மதுரை வேளாண்மை கல்லூரி பூச்சியல் துறையில அந்த இது ஒட்டுண்ணி வாங்கி கொள்ளலாம். அந்த அந்த போன் நம்பர் போட்டு அதுக்கு பணம் உண்டு. இது ரூகோ சுருள் வெள்ளகி ஒண்ணு மட்டும் நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்திருக்கேன். எந்த பூச்சி உள்ள வந்தாலும் 6 வருஷம் பாடாப்படுத்தும். அதுக்கப்புறம் காணாம போயிடான. இந்த ரூகோஸ் வந்து 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, இன்னும் படாப்படுத்திட்டு இருக்கு. ரைட். அடுத்து மிக முக்கியமானது 70 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தென்னை மரம் அப்படியே கடற்கரை ஓரத்துல இருந்து வந்து உள்ள வந்து வாழை போடுற இடத்துலயும் தென்னை மரம் போட சொன்ன இந்த மரநாய் வந்துருச்சு. இந்த மரநாய்க்கு வந்து வாழைப்பழம் தான் பிடிக்கும் ரொம்ப. அடுத்து வந்து இளநீ சாப்பிடும். இளநீ எல்லா மரத்திலையும் இளநீ வெட்டி திங்காது.
அதுக்குன்னு ஒரு அதுக்கு ஒரு இனிக்கும், அதுக்கு அது உடம்பு அது வாய்க்கு இனிக்கிற மாதிரி உள்ள இடத்துல இது பண்ணோம். இத வந்து குறிப்பிட்ட மரத்துல இளநீ வெட்டி சாப்பிடும், கீழே இளநீ விழுந்து கிடக்கும். இந்த மரநாய்க்கு இன்னொரு பேரு புனுகு பூனைன்னு பேரு. புனுகு எடுக்கிற ஒரு வாசனை எடுக்கிற திரவம் வரும். இது இது பூனை குடும்பம், பேருதான் நாய், ஆனா நாய் குடும்பம் இல்ல, பூனை குடும்பம். இது வந்து வனவில் சட்டப்படி இத பிடிச்சாலோ கொன்னாலோ கூண்டுல அடைச்சாலோ 7 வருஷம் தான் ஜெயிலு, ஒரு 25,000 தான் அபராதம். அதனால பார்த்து இருங்க. நீங்க நம்ம தோப்புல வந்து கிணத்துக்குள்ள, உங்க கிணத்துக்குள்ள மரநாய் விழுந்து இறந்து போச்சுன்னா கூட ஃபாரஸ்ட்காரன் உங்க மேல கேஸ் போட்டுரும். நீங்க நாயை பிடிச்சீங்க அடிச்சு சாப்பிடணும்னு நினைச்சீங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த மரநாயை அப்படியே வெளிநாட்டுல என்ன பண்றாங்கன்னா, மரநாய்க்கு வாழைப்பழம் சாப்பிடும், அதுக்கு காப்பி பழத்தை கொடுத்து அது வாயில காப்பி பழத்தை சாப்பிட்டு ஆய் வெளிய காப்பி கொட்டை வெளியே வரும். அந்த கொட்டையில வந்து ஒரு மருந்து குணம், ஆண்களுக்கு மிக வேண்டிய மருந்து குணம் இருக்காம். காப்பி கொட்டை 1000 ரூபான்னா 1 கிலோ வந்து இந்த மரநாய் ஆய் வெளியே வந்த வாய் வெளியே போய் ஆய் வெளியே வந்த காப்பி கொட்டை வந்து விலை கூட. அடுத்து இளநியை மட்டும் சாப்பிடும். இது வேறுபாடல் நோய் உள்நோக்கி வளைஞ்சிருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருக்கு கேரளா பார்டர்ல. அடுத்து வந்து சாம்பல் இலைக்கு அப்ப சொன்ன பாத்தீங்களா, அந்த புழு ஸ்லக் கேட்டர்பில்லர் கையில தொட்ட அரிக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சாப்பிட்ட பிறகு வரும். இது பொதுவா உரப்பற்றாக்குறை இருக்கும் போது மிக அதிகமா வருகிறது. தொழு உரம், காலிச்சத்து மணிச்சம் விடாம இருக்கும்போது ரொம்ப வரும். அதனால சரியான முறையில் போடும்போது இது சேதம் குறையும். அடுத்து இது 1952, 56 தஞ்சாவூர்ல ரொம்ப பெரிய சேதம். அப்பதான் புயல் 2 புயல் வந்திருக்கு, 52 புயல் 52ல. குறிப்பா மணல் பாங்கான நிலங்கள், மணற்பாங்கான நிலங்கள், பராமரிப்பற்ற தோப்புகள்ல ரொம்ப வரும். இந்த தஞ்சாவூர் வடலை வந்த பிறகுனா தண்டுல ஒரு ஓட்டத்துக்கும், அது பேரு ஸ்குவாலிட்டி வண்டு. இந்த வண்டு வந்து என்ன அர்த்தம்னா மரம் செத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் மரம். அதனால இந்த வண்டை குணப்படுத்துக்கு பதிலா மரத்தை எதுவும் குணப்படுத்த முடியாம பாக்கணும். அடுத்து இது இந்த மாதிரி சாறுவடியும் 2 அடிக்கு மேல போச்சுன்னா மரத்தை காப்பாற்ற முடியாது. மரம் சாகு நேரில் கீழே ஒரு பெரிய தட்டு காளான் வரும். காளான் வந்து இறந்து போற மரத்துல வரும், அவ்வளவுதான், ரெண்டும் இல்ல. இதுக்கு பல பேர் உண்டு. தஞ்சாவூர் வாடல், அடித்தண்டு அழுகல், அனேபி ரோகான்னு சொல்லி ஆந்திராவில் அனேபி ரோகாங்கிறாங்க. ரோகனா நோய். அடுத்து இது வந்து அந்த 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 வண்டு சொன்ன ஓட்ட கொடுத்து பாத்தீங்கன்னா, அந்த வண்டு பெருசா படம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மரத்தலை கிரவுன் சோக்கி, அந்த தலையில வந்து ஒரு சிக்கல் மரத்தலை அடைப்புன்னு தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். 1964 வருஷம் அஸ்ஸாம்ல வங்காள பெரிய பிரச்சனையா வந்துச்சு. எந்த இடத்துல வந்துச்சுன்னா, எந்த தோட்டத்துல மண்ணுல கால்சியம் அதிகமாகவும் போரான் சத்தும் குறையா இருந்தாலும் வருது, குறிப்பா சின்ன மரத்துல வருது. இதை கட்டுப்படுத்தணும்னா மரத்துக்கு 50 கிராம் போரான் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா போடணும். சரி, எருக்கையில போட்டோம்னா எருக்கையில வந்து 1 கிலோ காஞ்ச இலையில 1 கிலோ காஞ்ச இலை காலையில 50 மில்லிகிராம் தான் இருக்கும். சரியா, 50 மில்லிகிராம் வந்து வேணும்னா 1 கிலோ காஞ்ச இலை வேணும். அப்போனா 50,000 மில்லிகிராம்ங்கிறது 50 கிராம். கணக்கு கரெக்டான்னு பாத்துங்க, யாராவது கணக்கு போட்டு பாத்துக்கங்க. அப்பனா 1 டன் இயற்கையில தான் வேணும். 1 டன் இலை 2 டன்னு இயற்கையில காய வச்சாதான் 1 டன்னு காஞ்ச இலை கிடைக்கும். 1 டன்னு காஞ்ச இலை போட்டாதான் அந்த போரான் டிவிஷன் பார்க்க முடியும். கணக்கு பாருங்க, நான் போட்ட கணக்கு தப்பான்னு பாத்துங்க. ஏன்னா இவங்க எருக்கு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரோட்டோட அலைஞ்சிறாங்க. என்னன்னு கேட்டா இயற்கையில போட்டு ஐயா போரான் டிவிஷன் போய் எதுக்கியா போரான் போடணும் அப்படிங்கிறாங்க. நான் சும்மா உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தேன். 50 கிராம் மில்லிகிராம்னா எவ்வளவு சத்துன்னு பார்த்தேன். அதனால என்னைக்குமே கணக்கு வழக்கு பார்த்துக்கொள்ளுங்க. யாராவது இதுல தப்புன்னா கொஞ்சம் சொல்லுங்க, கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. அடுத்து ரைட். அடுத்து பென்சில் முனை நோய். இது 1971 இருக்கு. எந்த மரத்துக்கு சரியா கவனிப்பு இல்லையோ அந்த மரத்துக்கு வரும், ஓலை குறைஞ்சிரும், காய்ப்பு நின்றும், மரம் கூணிக்கிட்டே போகும். கீழே சப்போஸ் நம்ம தென்னங்கண்டு வச்ச இடத்துக்கு கீழே 2 அடியில பாறை இருந்தாலும் அந்த மரம் இப்படி ஆகும். அதுக்கு ஊட்டம் கொடுக்காட்டாலும் இப்படி ஆகும். அடுத்து ரைட். இப்ப இலையழுகள், இது கொஞ்சம் இந்த ஒரு 4-5 மாவட்டங்கள் இருக்கு. ஸ்ட்ரெஸ் உள்ள மரங்கள், அதாவது மண் இருக்கமோ உணவு ஆகாரம் கிடைக்கலையோ இந்த மாதிரி சமயத்துல இலையழுகல் நோய் வருது. இது லீஃப் ராட் டிசீஸ்ங்கிற 3-4 பூசணம். அடுத்து
அடுத்து வந்து குறும்ப சின்ன குறும்ப வந்து அழுகி போயிருது. இது இது ஒரு இது ஒரு பூசணம் தான், ஒரு பூசணம் வருது. இதுக்கும் அந்த பூசணமான்னு பார்த்து மருந்து தெளித்தால் ஓரளவுக்கு குணப்படுத்த முடியும். அடுத்து அடுத்து பைபோலாரிஸ் புள்ளி நோய் 2006ல கேரளா வந்துச்சு, தமிழ்நாட்டிலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இது புதிய இதையும் பார்த்துக்கணும். அந்த 3 புள்ளி நோய்க்கு வித்தியாசம் தெரியும். ரைட். அடுத்து இது போரான் குறைபாடு. போரான் குறைபாடு காய் உள்ள வந்து தேங்காய் இருக்காது, தேங்காய் கருப்பாகும், அந்த ஓடு மட்டும்தான் இருக்கும். தலை குருத்துவால சுருங்கும். அப்ப பார்த்தோம்ல படம், இந்த போரானுக்கும் அப்படி ஆகும், குருத்துவால சுருங்கும், ஸ்பிரிங் மாதிரி ஆயிரும். அடுத்து இந்த பாத்தீங்களா, இந்த ஸ்பிரிங் மாதிரி நம்ம ஒரு சின்ன பிள்ளையில விளையாடுவோம், இந்த தென்னை வலையை அப்படி வச்சு மடக்கி வச்சு பாம்பு மாதிரி செஞ்சு பண்ணுவோம், அது மாதிரி ஆகும். குருத்து வந்து சிறிதாகும், அந்த பூங்கொத்தும் சுருங்கும். பூங்கொத்து இருக்கு பாத்தீங்களா, இன்ஃபிளாரன்ஸ் கொலை, சின்ன கொலை உருவாகுது, சுருங்கிடும். அடுத்து இன்னும் வர வேண்டிய பூச்சி எல்லாம் இருக்குங்க. எங்க காலம் நாங்கெல்லாம் சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம். நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா ரெட் ரிங் டிசீஸ்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து வாங்க, ஒரு ஆறு நோய் வெளிநாட்டுல படாப்படுத்துது. இதெல்லாம் வராம பாதுகாக்கணும். அடுத்த படம், அடுத்தது பிராண்டிஸ்பா வண்டுன்னு ஒண்ணு இருக்கு, இன்னும் இந்தியாவுல வரல. அது வந்து 2012லயே வந்துருச்சோன்னு பயந்தாங்க. பப்பாளி மாவு பூச்சி வரும்போதே அது பார்த்தாங்க. நான் நல்ல வேளை இந்தியாவுல கரெக்டா குவாரண்டைன் பண்ணால வராம இருந்துச்சு. இது ஒரு மிக தீவிரமான பூச்சி, ஓலைகளை பாதிக்கும். அடுத்து பிராண்டிஸ்பா. அப்புறம் செவ்வட்ட நோயின்னு இருக்கு. அடுத்து வாங்க செவ்வட்ட நோய். அடுத்து வந்தாங்க. இது இன்னொன்னு பிராண்டிஸ்பா. இதான் அந்த இது. அடுத்து இது வேலேஷியான்னு இன்னொரு வண்டு, முள்வண்டு. இதுவும் வெளிநாட்டுல இருக்கு. நல்ல வேளை நம்ம நாட்டுல இன்னும் வரல. அடுத்து ஏன்னா தென்னை மரத்துல மேலே மரத்துல இன்னொன்னு கடாங்கடான்னு ஒரு நோய். இந்த பாருங்க, இந்த மரத்தை பாருங்க, ஒரு மாதிரி வீக்கா இருக்கு இந்த மரம். நம்ம நாட்டுல வரலன்னு சொல்றாங்க. ஆனா திருவனந்தபுரத்துக்கிட்ட பூவாறுன்னு ஒரு ரிசார்ட் இருக்கு, சுற்றுலாத்தலம். அங்க போட்டுல போக பாத்தீங்கன்னா கரையோரம் எல்லாம் இதே மாதிரி மரம் தான் நிக்கி. எனக்கு என்னமோ வந்துச்சா வரலையா, இதுக்கு ஆகாரம் இல்லை. அதாவது அது கடல் தண்ணி உள்ள வர இடம், உப்பு தண்ணி ரொம்ப இருக்கு அல்லது மண்ணு ரொம்ப களிமண்ணா இருக்கு, அவர் தான் தெரியல. இந்த கடாங்கடா வந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சேதம் ஆகும். இந்த மரம் ரொம்ப இலையெல்லாம் சுருங்கிடும். அடுத்து வாங்க. அடுத்து இதான் அந்த பூவாறு சுற்றுலா தலத்துல வந்து அந்த போட்ல போற இடம் போற அந்த மாதிரி மரம் நிக்குது. அதை யாரு போட்டை விட்டு இறங்கி போய் பாக்குறது, நம்ம மண்ணுக்குள்ள சிக்கிட்டோம்னா புயல சிக்கிறது. ரைட். அடுத்து இதுவும் அந்த பூவாறுல எடுத்த படம் தான். இந்த மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கடாங் மாதிரியே இருக்கு, கண் பார்வைக்கு இருக்கு, அது சரியா பார்க்கணும். அடுத்து வந்து இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இது வந்துச்சுன்னா மட்டையெல்லாம் சிவப்பாயிரு. இது வந்து ஒரு நூற்புழு, ஒரு நூற்புழுனால ஏற்படுது. ஆனா அந்த நூற்புழுவை பரப்புறது இந்த சிக்கிட்னு ஒரு பூச்சி. இந்த படத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த படம். அடுத்த படம் வாங்க. அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பூச்சி பாருங்க பெருசா இருக்கு. இந்த பூச்சி சாரை உறிஞ்சிட்டு அடுத்ததுக்கு போகும்போது அந்த நூற்புழு பரவுங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இந்தியாவில கிடையாது. அது சிகப்பு, அந்த தண்டை வெட்டுனா தண்டு வந்து சிவப்பா இருக்கும், சிவப்பா ரிங் இருக்கும். இப்ப வாழையில வாடல் நோய் வந்த இந்த பனாம வாடல் நோய் வந்த கிழங்க வெட்டி பார்த்தா சிவப்பா ரவுண்டா இருக்க மாதிரி இந்த நோய் கடாங்க இது வந்தாலும் இப்படி ஆகும். அடுத்து அடித்தண்டு அழுகல் நோய். இதுவும் இந்தியாவுல கிடையாது. அடித்தண்டுல தான் ஒரு காளான் மாதிரி இது பண்ணும், அழிகிறோம். இதுவும் இந்தியாவுல கிடையாது, வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து இதான் அந்த ரெட் ரிங் பார்த்தோம்ல, இந்த ரெட் ரிங்க வந்து இன்னொரு வண்டும் பரப்பு. நம்மள சிவப்பு கூண்டு வண்டு சிவப்பு கலரா இருக்கு. இன்னொரு கூண்டு உண்டு இதே மாதிரி ஷேப்பு, இதான கலர் தான் கொஞ்சம் கருப்பா இருக்கு. அது ரிங்டோபோரஸ் பால்மேரம்னு ஒரு வண்டு இருக்கு. ஏறத்தாழ சிவப்பு கொண்டு மாறி சிவப்பு கொண்டு அன்னை கொஞ்சம் சிவப்பா இருக்காங்க, இவன் கருப்பா, ஆப்பிரிக்கா மாதிரி கருப்பா இருக்காங்க.
இந்த வண்டு என்னைக்கு இந்தியாவுல வந்துச்சுன்னா அந்த நோயை கொண்டு வந்தாலும் வந்துடும். அடுத்து இதான் அந்த செவட்டு நோய் வந்த மரம் வந்து சிவப்பு கலரா இருக்கு, அப்படியே பண்ணுது. இதெல்லாம் எதுக்கு காட்டுறோம்னா வருங்காலத்துல இளைஞர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கண்ணு கருத்தா இருக்கணும், இங்க குவாரண்டைன்ல இருக்கணும். அதாவது என்ன நடக்க போகுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இளைஞர்களை தடுக்கும். ரைட். அடுத்து இந்த கொலை தொங்குதுன்னா கயிறு போட்டு கட்டலாம், கம்பி போட்டு கட்டலாம். ரைட். அடுத்து 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 வருங்கால ஆய்வு பத்தி பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனைனா நல்ல கன்று தட்டுப்பாடு இருக்கு, கண்ணு கிடைக்க மாட்டேங்குது, தேங்காயை சேமிச்சு வைக்க முடியல, காய வைக்க முடியல. அதுக்கு சோலார் ட்ரை எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. சோலார் ட்ரை நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்புறம் சந்தை விளைவிச்சு தேங்காய்க்கு விலை கிடைக்க மாட்டேங்குது, அதாவது சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து இன்னொன்னு என்னன்னா சரியான தகவல்கள், உண்மையான தகவல், அதாவது தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தெரிந்து செய்வதுங்கிற மாதிரி தவறுதலான தகவல்களும் நிறைய வருது. வேலையாட்கள் பற்றாக்குறை இருக்கு. மேலே ஏறி இப்ப கன்னியாகுமரி படத்தெல்லாம் குச்சி வச்சுதான் அருவா வெட்டுறாங்க கொலைய. ரைட்டா? அதோட என்ன மரம் ஏறுறதுக்கு நிறைய பேர் விரும்புறது இல்ல. மரம் ஏற தெரியும், ஆனா ஏற மாட்டாங்க. இப்ப அந்த சிபி சேரையில ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் போனா அங்க சாப்பாடு, உட்கார இடம், தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு, குடிக்க உண்ண உணவு, உண்ண உணவு, தங்க இடம்லாம் கொடுத்துட்டு இந்த மர ஏற மிஷினும் இலவசமா கொடுத்து விடுறார்கள். அதனால மர மிஷின் வாங்குறவங்க சிபி சேரையில ட்ரைனிங் கொடுக்காங்களான்னு பார்த்து அறிவுள்ள வேளாண்மை அலுவலர்கிட்ட தகவல் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த இன்னும் ஒரு இது ஒன்று இல்ல, ஃபார்மர் ஆப், அதுல எல்லாம் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மரமேறு மிஷின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இப்ப இந்த பூவார் சுற்றுலா தலத்துல பாத்தீங்கன்னா தேங்காய் கீழே விடாத மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. ஒரு வலை போட்டு கட்டியிருக்காங்க. இதுலயே கீழே ஒரு பை மாதிரி போட்டு நம்ம மாவு மிஷின்ல, அரிசி மாவு மிஷின்ல கீழே ஒரு பை தொங்குற மாதிரி கீழே ஒரு பைய மாட்டிருந்தா தேங்காய் தானா விழுந்து கீழே வந்துட்டு போகுது. நம்ம எதுக்கு உட்காந்து பறிக்கிறோம்? மரத்துல ஏற வண்டியில பாத்தீங்களா? அது பார்த்த உடனே படத்தை எடுத்தேன். இது பூவாறு சுற்றுலா தலத்துல அவங்க வந்து இந்த விளையாடு இடத்துல பிள்ளைங்க மேல தலையில விழுந்துடக்கூடாது தேங்காய், அதுக்காக வச்சிருக்காங்க. அவன் புத்திசாலி. ரைட். அடுத்து சட்ட ரீதியா சில நடைக்கு தேவைப்படுது. புழு பூச்சி வேற வேண்டா பூச்சி வரக்கூடாது. அப்புறம் அப்புறம் சில பேரை வந்து ரெக்கமெண்டேஷன் இறக்கி தண்டுல ஊசி போடுறது, வேண்டாத உரத்தையோ எதையோ ஒரு கரைசல தூக்கி கொளுத்துக்குள்ள ஊத்துறது, இதெல்லாம் பிரச்சனையான இதுகள். அது வந்த பிறகு குறுத்தல் என்ன பிறகு சொல்லி அனுப்புன யார் யார் சொன்னான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க, நீங்க தான் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது மாதிரி சிவப்பு கூண்டு வண்டுக்கு சென்சார் சென்சார் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்ல மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ், காவேரி ரோஹிணி இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இன்ஜினியர் டெவலப் பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி இந்த சென்சார் வந்து இது பண்ணலாம். அப்புறம் மரத்துல ஏறி சிவப்பு கொண்டு இருக்கு அதெல்லாம் பார்க்க முடியும். அதுக்கு ட்ரோன் வழியா பூச்சி நோய் கண்காணிப்புக்கு ஒரு இது வரணும். ஒரு கேமரா வச்சு இது வச்சா நல்லது. இனக்கவர்ச்சி பொறி சரியான இனக்கவர்ச்சி பொறி சரியான மிக்சர்ல வர்றதுக்கு ஆய்வுகள் வேண்டி இருக்கு. அடுத்து இத வந்து தென்னை மர தண்டுகளை நைஸா குத்தி வச்சுட்டு வச்சுங்களேன், அதுல ஒரு ஒரு சென்சார் கனெக்ட் ஆயிருது. அத வந்து நம்முடைய போன்ல அட்டாச் பண்ணிட்டா இத்தனாவது தென்னை மரத்துல இத்தனை நம்பர் தென்னை மரத்துல சிவப்பு கம்யூனிட்டி இருக்குன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். அது மாதிரி அது மாதிரி நாயை பழக்கிறாங்க. மோப்ப நாயை பார்த்துட்டு அது லொல்லுன்னு குறைச்சுன்னா இந்த மரத்துல சிவப்பு கம்யூனிட்டி இருக்கு. அது மாதிரிலாம் நடக்குது. புதுசு புதுசா டெவலப் பண்றாங்க. அந்த முறைகள் நம்முடைய இதுலயும் வரணும். ரைட். அடுத்து அடுத்து இப்ப உரக்குழியில காண்டாமருண்டு வழுது, அதுக்கு மெட்டாரிசியம் வாங்கி ஊத்தணும். அதுக்கு பதிலா இந்த செடி இருக்கு பாத்தீங்களா, கிளிரோடென்ட்ரான் செடிங்கிறாங்க. இது 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 பெருகிளைன்னு ஒரு தமிழ் பேர் இருக்கான். சுண்டு பரங்கின்னு ஒரு இன்னொரு பேர் இருக்கான். இது வந்து பொதுவா இத வந்து ஒரு மருந்து, அதாவது இந்த பாடல்கள் வந்து தொண்டை அடைப்பு இல்லாம பாடுற மாதிரி இதுக்கு இத மருந்தா உபயோகிக்கிறான். எப்படின்னு கேட்காங்க, எப்படி எதை கரைச்சி எப்படின்னு சொல்லாங்க. அத சரியான சித்த வித்தையில பார்த்தா இது பண்ணணும். இந்த செடிய வந்து உரக்குழியில மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், அந்த செடி நிறைய வளர்த்து உரக்குள்ளே சாணியெல்லாம் போடும்போது 2 செடியும் பிடுங்கி போட்டோம்னா காண்டாமிரு வந்து வரவில்லை என்று மத்திய தென்னை ஆராய்ச்சி நிலையம் சொல்லுகிறது. இந்த செடியோட படம் போட்டிருக்கோம். இந்த தகவல் வந்து சிபிஎஸ்ஆர்ஐ வெப்சைட்ல இருக்கு. இந்த தென்னை மரம் ஏன் இலையெல்லாம் பட்டு போயிருக்கு, யாராச்சும் சொல்ல முடியுமா? இந்த மரம் ஒண்ணு வாடுது பாருங்க, கீழே உள்ள ஓலையெல்லாம் வாடுது. இது சங்கரன் கோயில் ஏடி ஆபீஸ்ல ஒரு ட்ரைனிங் போனேன். போயிட்டு வந்த பிறகு
சாரு ஒரு வயல்வெளி ஒண்ணு போகணுமே அப்படின்னாங்க. போய் போட்டோ எடுக்கும் போது தென்னை மரம் வாடி இருந்துச்சு. இது ரோஹிணி இன்ஜினியரிங் காலேஜ்ல மரம் இப்படி இருந்துச்சு. ஏன் இப்படி இருக்கு? யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. நன்றி சொல்லலாம். டாக்டர் முருகேசன், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை மாறி வரும் தென்னை சூழலும் அதன் பகைகளும் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம்.